Thank you, Kamaraj sir. Vanakkam, Tamil Yeah, sir. Nadu. Thank you, sir. It's a wonderful day. Financial year பார்க்கும்போது ஏப்ரல் தான் புத்தாண்டு இல்லையா, நியூ இயர். ஸோ போன மாசம், அதாவது மார்ச் மாசத்துல வந்து ரொம்ப நல்ல பிசினஸ் க்ளோசிங் கிடைச்சாச்சு. நிறைய ப்ரோக்ரஸ் வந்துடுச்சு. அது ஒரு செக்டர் வைஸ் பார்க்கும்போது இனியும் ரொம்ப சந்தோஷமா வருது. போன மாசம் நம்ம வந்து உதயபூர் பில்வாரா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. இந்த குட்டோட டார்கெட் அச்சீவ் பண்றவங்களுக்கு டூர் இருந்தாங்க. அந்த டூர் சேர்த்து போய் நம்ம பில்வாரை போய் ஆர்சிஎம்பேல பார்த்து, டிசி சாரை பார்த்து, அங்கே ஒரு நம்ம துளசி பெயிண்டோட ஒரு ஃபேக்டரி அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஹாப்பி எக்ஸைட்மெண்ட்டா திரும்பி வந்தாங்க மார்ச் மாசத்துல. அதோட ரிசல்ட் கூட நமக்கு வந்துடுச்சு. மார்ச் மாசம் பிசினஸ் க்ளோஸ் பண்ணும்போது நிறைய அச்சீவ்மெண்ட் வந்தாங்க. இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துல ஸ்டார்டிங் நியூ இயர். பட் ஆர்சிஎம் பார்க்கும்போது ஆர்சிஎம் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அக்டோபர் டு செப்டம்பர். அதாவது ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்றது நமக்கு தெரியும் ஆகஸ்ட்ல தான். அதனால ஒரு ஆனிவர்சரி நம்மளை செலிப்ரேட் பண்றது செப்டம்பர் வரைக்கும் எந்த அளவுக்கு பிசினஸ் வந்திருக்கு அதை பார்த்து தான் நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றது. எப்பவும் வந்து மோஸ்ட்லி நவம்பர்ல தான் செலிப்ரேட் ஆகுது. ஸோ செப்டம்பர் வரைக்கும் உள்ள பிசினஸ் பார்த்துட்டு தான் அதுதான் நம்ம கால்குலேட் பண்றது. செப்டம்பருக்குள்ள வந்து எந்த லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு அதுக்காக நம்ம ரெக்கக்னைஸ் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹாஃப் இயர் 6 மாசம் நம்ம முடிச்சாச்சு. அக்டோபர் டு மார்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் ஆர்சிஎம் பிசினஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் அண்ட் ரிசல்ட் இஸ் ஓவர்வெல்மிங். அதாவது கம்பெனி சிஸ்டம் லீடர்ஸ் எப்படி பார்த்தாங்க அதோட நல்லா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ எங்கேயும் உலகத்துல பார்க்கும்போது டைரக்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும், வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும், மார்ஜின் இன்கம் ஜாஸ்தி வரும். அப்புறம் ஒருத்தருக்கு அது வந்து கன்வின்ஸ் பண்ணி கொடுத்தா அவர் லைஃப் லாங் யூஸ் பண்ணாங்க, அதோட பெனிஃபிட் தெரிஞ்சா. அதனால வந்து உலகத்துல எங்க பார்த்தாலும் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது மேக்சிமம் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி வெல்னஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் ஆர்சிஎம் வந்து 2011 வரைக்கும் அந்த அளவுக்கு வெல்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல. குட் ஃபுட் குவாலிட்டி, சொல்றது நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதுதான் ஆர்சிஎம் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நொட்டு சார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வெல்னஸ்ல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-21 நொட்டு சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உலகத்திலே பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங்ல 36% வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன். நான் இந்தியாவில் பார்த்தால் அதோட ஜாஸ்தி இருக்கும். இந்தியாவில் ஒரு வருஷம் நடக்கிறதா டைரக்ட் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது 56 to 57%, 56-57% வெல்னஸ் ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டிங் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஆர்சிஎம்ல வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வெல்னஸோட வர வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அத்தனை பொருள் இருக்கு. அதாவது ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை காப்பாடுறதுக்கு நமக்கு டிஹெச் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் டிஹெச். அதுல இருந்து ஒரு மனிதருடைய அது ஆண்களானாலும் பெண்களானாலும் அவருடைய எந்த வயசுல ஏஜ் டைம்லும் அவருக்கு ஹெல்ப் கொடுக்கறதுக்காக, சப்போர்ட் கொடுக்கறதுக்காக எப்போ யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, ப்ராடக்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டு கிடைக்கிற எந்த கம்பெனியோடையும் வெல்னஸ் ப்ராடக்ட்டும் நம்ம வெல்னஸ் ப்ராடக்ட்டும் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி பார்க்கும்போது ரேட்டு பார்க்கும்போது there is no competition at all in the field. உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு காம்படிஷன் இல்லாம அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி கம்மி ரேட்ல பொருள் கொடுத்துட்டு இருக்கு ஆர்சிஎம் சார்ஜ் காம்பினேஷன். அப்படியானால் ஆர்சிஎம் வருத பிசினஸோட ஒரு பெரிய பர்சன்ட் நியூட்ரிசார்ஜ் வர வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் அந்த சேல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் வரவே இல்லை. மல்டிலெவல் மார்க்கெட்டிங் தாராளமா வந்து எல்லாரும் வந்து ஜாயினிங் பண்ண வச்சு அதுலயே வந்து ஜாயினிங்க்கு பணம் வாங்குற ஒரு சிஸ்டம் தான் நடந்துட்டு இருந்தது. அதனால யாரை பார்த்தாலும் சீக்கிரமே எப்படியோ அவரை ஜாயின் பண்ண வைக்கணும், ஜாயின்
பண்ண வச்சா முடிஞ்சாச்சு. அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு தெரியும் இத சேல்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிசினஸ் ப்ராக்ரஸ் இருக்கு. அதாவது காமராஜ் சார் சொன்ன மாதிரி பிசினஸ் வோலியம், ஹவு டு ஜெனரேட் பிசினஸ் வோலியம். அப்ப நம்ம பிசினஸ்ல வந்து பிசினஸ் வோலியம் ஜெனரேட் ஆகணும்னா முக்கியமான 3 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் 100% ப்ராடக்ட் யூஸ். ஆர்சிஎம்டி எத்தனை பேர் மெம்பர்ஷிப் எடுக்குவாங்களோ அவரு அந்த ஆள் மட்டுமல்ல அந்த வீட்டுக்கார் ஃபுல்லா ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்றத ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும்? மார்க்கெட்டுக்கு இருக்கிற பொருளும் ஆர்சிஎம் பொருளும் நம்ம யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது சொல்லி கொடுக்க முடியும். அதனால ப்ராடக்ட் நாலேஜ் தேவை இருக்கு. இந்த ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் வந்து பஞ்சந்தா பொருள் இருந்தாங்க. நான் வந்து ஹெல்த் கார்டு அந்த ஒரு பொருளை பற்றி மட்டும் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஏன்னா பொருள் இல்லை. இப்போ வந்து எத்தனை பொருள் இருக்கு? நுட்ரிசார்ஜ் மட்டும் பேசுறதுக்கு ஒரு வாரம் தேவை இருக்கு. அப்புறம் ஹெல்த் கார்டு, அப்புறம் சூப்பர் ஃபுட் கேட்டகரி எவ்வளவு வந்திருக்கு, குட் டோட் ப்ராடக்ட் வந்திருக்கு. அப்புறம் ஹெல்த் மட்டுமல்ல எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் அதுலேயே ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஈவன் துளசி பெயிண்ட் உங்களுக்கு தெரியும், அதுல கூட ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்ச பேஷன் அப்படி இருந்தாலும் we need lot of time. அப்ப அந்த பொருளை பற்றி நமக்கு தெரியணும். என்ன சொல்றது, இப்போ நுட்ரிசார்ஜ் பற்றி பேசும்போது நுட்ரிசார்ஜோட கான்ட்ரிபியூஷன் ஆர்சிஎம்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வர வேண்டி இருக்கு. போன ஒரு 2 வருஷத்துக்குள்ள நமக்கு தெரியும் இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், அது இல்லாம இருக்கிறதா இந்த வியாதி எல்லாம் வருது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் ஹவு டு ப்ரொடெக்ட் ஹெல்த், ஹவு டு கெயின் ஹெல்த். அதாவது ஆரோக்கியத்தை எப்படி காப்பாதணும், எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும், அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. யார் சொல்லுவாங்க? நமக்கு ஒரு வியாதி வந்தா டாக்டர் கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு ஏது வியாதி வந்ததுக்கு காரணம் என்ன, அது வராம இருக்க நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி எதுவும் கேட்கறதே இல்லை. சரி கைப்பிடிச்சு பார்த்து செலஸ்கோப் வச்சு பார்த்து அப்புறம் இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட் பார்த்துட்டு அவரு திடீர்னு மாத்திரை கொடுக்காங்க, போங்க உங்களுக்கு என்ன வியாதி வர்றதுக்கு காரணம் யாரும் சொல்றது இல்லை. சரி இந்த பேப்பர் எடுத்துட்டு நீங்க மெடிக்கல் ஷாப் போய் கேளுங்க எனக்கு என்ன வியாதி வந்துடுச்சு, அவருக்கு அது சொல்றதுக்கு டைம் இல்லை. நம்ம கடையில போய் பொருள் வாங்கும் போது அந்த கடைக்காரன் கேட்கிற இந்த பொருள் நல்லா இருக்கா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கா கேட்கும் அவர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாது வேணாம்னு வாங்கி போயிட்டு வாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ண இந்த விஷயம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த டைம்ல வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, அதாவது கேரளா மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மாநிலத்தில் மட்டும் இல்ல, உலகத்திலே வந்து எல்லாரும் தேவைப்படுற விஷயம் என்னோட ஆரோக்கியம் காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணோம், அது யாரு சொல்லிக் கொடுக்கும், இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. வியாதி வந்தா மட்டும்தான் டாக்டர் கிட்ட போக, எல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு பிடிச்சது சாப்பிடுவாங்க. நிறைய பணம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, முக்கியமான விஷயம் பிடிச்சது சாப்பிடணும். அப்படிதான் டேஸ்ட், ஸ்மெல்லு, அந்த கலர். நீங்க ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு இங்க ஒரு பேக்கரிக்கு போறாங்க, பேக்கரி போட்டு என்ன பாப்பா உனக்கு என்ன பிடிச்சோ வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடி கோட்டில் பார்த்துட்டு அது எதுவும் நல்ல கலர் இருக்கோ அதான் பாப்பா சொல்லி இது வாங்க கூடாது. நீங்க ஐஸ்கிரீம் வாங்கும்போது நிறைய கலர் இருக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்குவாங்க. கேக் வாங்கும்போது நிறைய கலர் இருக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி கலர், ஸ்மெல், டேஸ்ட் இதுதான் முக்கியமான எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்லதா, நம்ம உடம்புக்கு அதை டேமேஜ் பண்ணுவாங்களா, நமக்கு ஏதோ வியாதி வர மாதிரி இருக்கா, இந்த விஷயத்தை யாரும் பாக்குறதா? குவாலிட்டி ஆஃப் ஃபுட் யாரும் பாக்குறது கிடையாது. அது என்ன நியூட்ரிஷன் இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரை யாரும் கவனிக்கவே இல்லை. ஆனா இப்போ வந்து எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாச்சு. people are very much afraid, worried, caring. அப்ப இந்த விஷயத்துக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்கு முடியும், அவர் தான் வருங்காலங்களில் பெரிய லெவலுக்கு வரப்போறாங்க. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேர்ல்டு அது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளாவில் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா, இந்தியா அப்படி இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு மனிதர் வந்து இதுதான் கேட்க போறாங்க. இது எப்படி பண்ணணும்? நமக்கு தெரியும் கொரோனா த்ரீ வேவ்ஸ் வந்தாங்க. இது எத்தனை வரப்போகுது, எந்தெந்த வியாதி வரப்போகுது யாருக்கும் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தலையிட முடியும், ப்ரொடெக்ட் யுவர் ஹெல்த், கீப் யுவர் இம்யூனிட்டி த ஹையஸ்ட் டிகிரி. அதே ஒரு வேலை, வேற எதுவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து வி ஆர் வெரி மச் லக்கி. அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 135 கோடிக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கு. ஆர்சிஎம்ஐ பற்றி தெரிஞ்ச விட எத்தனை பேர் இருக்கு? ஒரு 3 கோடி கிட்ட தான் இருக்கு. அந்த 3 கோடி மக்கள் ஆர்சிஎம்ஐ மெம்பர்ஷிப் எடுத்தாச்சு. ஆனா அவர் மெம்பர்ஷிப் காரணம் என்ன?
ஆர்சிஎமோட வாய்ப்பு தெரிஞ்சு அவர் எடுக்கல. ஆர்சிஎமோட ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படி தெரிஞ்சு எடுக்கல. ஆர்சிஎமோட பாசிவ் இன்கம் இருக்கு அப்படி தெரிஞ்சு எடுக்கல. யார் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களோ அவருக்கும் இந்த கேட்கறது ஆளுக்கும் இந்த ரிலேஷன், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், பட் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பந்தம் இருந்தாலும் அந்த டைம்ல அவர் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் they forget. இப்ப பாருங்க 3 கோடி மக்கள் ஆர்சிஎம் எடுத்துட்டு ஒரு 10% ஒரு 30 lakhs கூட வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு வந்து பார்த்தா காமராஜ் சாரோட டீம்ல வந்து எத்தனையோ லட்சக்கணக்காக மெம்பர்ஷிப் இருக்கும். பட் எத்தனை பேர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க? நம்ம நீங்க ஒருத்தரும் பாருங்க, உங்க டீம்ல வந்து சாதாரணமா வந்து ஒருத்தர் வந்து ஆர்சிஎம் வந்தா 90% பீப்புள் ஒரு வருஷத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிடுவாங்க. அதுதான் நம்ம பார்க்கறது ஸ்டாட்டிக்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து ஆர்சிஎம் நமக்கு என்ன கொடுக்க போறோம் அதை பற்றி அவருக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது ஒரு 30 லட்சம் ஆளுகள் வந்து பொருள் எப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுல எத்தனை சதமானம் நுட்ரிச்சார்ஜை பற்றி தெரியும்? நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 250-300 கடைகள் இருக்கும். பிக்கப் சென்டர், வண்டர்வேல், கியூக் 2 கேட்டகரியில் இருக்கும். அது எத்தனை பியூசில இந்த 22 நுட்ரிச்சார்ஜ் இருக்கும். அந்த 22 நுட்ரிச்சார்ஜை பற்றி சொல்லிக் கொடுக்க எத்தனை பியூசிக்காருக்கு தெரியும்? ஹார்ட்லி எனிபடி. எத்தனை லீடர்ஸ்க்கு அது சொல்லிக் கொடுக்க முடியும்? நமக்கு தெரியும், போனா ஒரு வருஷமா வந்து நம்ம சுரேஷ் சாரு, அப்புறம் இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரெயினர் மேடம் வந்துடுச்சு. அப்படி எல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் வீக்லி 2-3 அந்த மாதிரி நமக்கு ட்ரைனிங் கிடைச்சிட்டு இருக்கும். எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க? இப்போ கூட நமக்கு 60 பேர் தான் இருக்காங்க. இந்த 300 கடைக்கு ஒருத்தர் கூட அட்டென்ட் பண்ணாலும் 300 பேர் இருக்காங்க. எத்தனை லீடர்ஸ் இருக்கு, அச்சீவர்ஸ். வருஷத்துல 4 குவார்டர்ல வந்து அந்த பிசினஸ் டார்கெட் எடுத்துட்டு எப்படியோ கொஞ்சம் பிசினஸ் போல அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து அப்புறம் போயிடுச்சு. அவர் வந்து அடுத்த சீசன்ல இருக்காமா. ஸோ நான் என்ன சொல்றது, ஆர்சிஎம் கொடுக்கற வாய்ப்பே தெரிஞ்சு சீரியஸா வந்து கண்டினியூஸா வந்து ஆர்சிஎம் இருந்தா மட்டும் நமக்கு ஆர்சிஎம் கொடுக்கறதா அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். இந்த ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ஆளுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருள் சேல் பண்ணுவாங்க. அதுல வந்து நுட்ரிச்சார்ஜ் சேல் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க? வெரி லெஸ். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து காமராஜ் சார் சொன்ன, என்ன சார் நீங்க வந்து ஏபிசிடி சொல்லி கொடுக்க போறீங்களா? அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏபிசிடி தேவையில்லை, இங்க வந்து இதுதான் தேவை இருக்கு. இது என்னோட பேக்ரவுண்ட் இருக்கு, அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கவுன்சில் கோர்ஸ். அதுதான் இப்ப முக்கியம். இப்போ போன வாரம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில் நுட்ரிச்சார்ஜ் ஆர்சிஎம் கோஆர்டினேட்டர் டே சம்மிட் இருந்தாங்க. There are 44 coordinators. There are only 44 coordinators. 3 லட்சத்துக்கு மேலே 3 கோடிக்கு மேலே ஆர்சிஎம்ல மெம்பர்ஷிப் எடுத்து அதுல வந்து ஆக்டிவா இருக்கிறது எத்தனை பேர் இருக்கு? ஒரு 30 lakhs லைவா இருக்கும். அதுல ஒரு 16 லட்சம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆல்மோஸ்ட் 15-20% ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. சேல் பண்றவங்களும் ரொம்ப கம்மி தான். அதுல வந்து நுட்ரிச்சார்ஜ் சேல் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க? அதுவும் ரொம்ப கம்மி தான். அச்சீவர்ஸ் எத்தனை இருக்காங்க? அரௌண்ட் 4000, 4000க்கு மேலே அச்சீவர்ஸ் இருக்கு. அதுல டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் எத்தனை பேர் இருக்கு? 900+, அதாவது 1000க்கு கீழே தான் இருக்கும். அப்புறம் கோரிலேஷன் எத்தனை இருக்கு? 44. ஸோ த cream out the finest form, 44 coordinators. ஸோ அங்க போகும்போது how could they become coordinators? How can they become achievers? The reason, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, they did sacrifice. அதாவது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை வேணா வச்சுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆர்சிஎம் பற்றி தெரிஞ்சதுக்கு இது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அவரு டைம் எடுத்துச்சு. அதனால இப்போ வந்து அவருக்கு வந்து என்ஜாய் பண்றதுக்கு டைம் ஃப்ரீடம் அண்ட் மணி ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அது பார்க்கும்போது நம்ம வந்து 34 பேர் அந்த கோஆர்டினேட்டர் சம்மிட் அட்டென்ட் பண்ணாங்க. 44 கோஆர்டினேட்டர்ஸ்ல இருந்து 10 பேர் வர முடியல. எங்கே அட்டென்ட் பண்ணாங்க? தாஜ் விபந்தா ஹோட்டல், தாஜ் விபந்தா டெல்லியில வந்து சூப்பர், என்ன சொல்றது, பெரிய ஸ்டார் ஹோட்டல். நம்ம சாதாரண மனுமதினா வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போய் திரும்பி வந்து வீட்டுல வந்து டீ சாப்பிட்டு குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் விளையாடி அந்த மாதிரிதான் எல்லாரும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா தாஜ் வந்து போக முடியுமா? யூ ஹாவ் டு டூ லிட்டில் சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி அங்க வந்து அந்த கோஆர்டினேட்டர் சம்மிட்ல வந்து நுட்ரிச்சார்ஜோட எம்டி ஒரு கணக்கு காமிச்சாங்க.
because we are in direct selling. So what we have to do? We have to do sales and promote sales. அப்படி பார்க்கும்போது எந்த பொருளை சேல் பண்றது ஈஸியா இருக்கும், எதுல வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பணம் கிடைக்கும், எதுல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி பார்க்கும்போது லேட்டஸ்ட் என்ன சொல்றது டெவலப்மெண்ட் இன் சொசைட்டி. முக்கியமான விஷயம் ஆரோக்கிய பற்றி தான் எல்லாரும் கேட்குறது. அதுல இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனால நியூட்ரிசார்ஜ் அதுக்கு காம்படிஷனுக்கு இந்த உலகத்திலே ஒரு ப்ராடக்ட் பிராண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் பிரைஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. போன கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து நியூட்ரிசார்ஜ் சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் நிறைய வீர் அண்ட் வீராங்கனாஸ் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வீராங்கனா அதுதான் நியூட்ரிசார்ஜ் ஃபோக்கஸ் பண்ணாங்க. லேடிஸ் 10,000 பிவி நியூட்ரிசார்ஜோட பொருளை வந்து செல்ஃப் ஐடியில் வாங்கி சேல் பண்ணி அந்த மாதிரி 2 மாசம் தொடர்ச்சியா பண்ணி 20,000க்கு மேலே பிசினஸ் பண்ணா அவருக்கு வீராங்கனா கிளப்ல வந்து என்ட்ரி பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அங்க என்ன பண்ணணும், அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கவுன்சில் கோர்ஸ் கம்பல்சரியா பண்ணணும். அதாவது வெளிநாட்டுக்கு நீங்க வந்து ஒரு வேலைக்கு போனோம்னா IELTS அப்படின்ற கோர்ஸ் இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லேர்னிங். அதை நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அங்க போக முடியும். நீங்க எந்த வேலைக்கு போனாலும், நீங்க எவ்வளவு படிச்சுட்டு இருந்தாலும், எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அந்த கோர்ஸ் அந்த சர்டிபிகேட் கிடைச்சா மட்டும்தான் அங்க போக முடியும். அந்த மாதிரி ஸோ அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கவுன்சில் கோர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை வீராங்கனா வீல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அது ஒரு கம்பல்சரி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். மோர் தேன் 3 lakhs பிசினஸ் வால்யூம் பெர் மந்த் பெர் ஐடி. ஒரே ஐடியில சொந்தம் ஐடியில 3 லட்சத்துக்கு மேலே பிசினஸ் வால்யூம் நியூட்ரிசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு லேடிஸ் பண்றாங்க. அவரு பண்றது பார்க்கும்போது அப்படி அவரு பண்ணிட்டு நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இனி நிறைய பேர் வந்தாங்க. பிப்ரவரி மாசத்துல வந்து 5 பேர் 1 lakh மேல இருந்தாங்க. மார்ச் மாசத்துல வரும்போது இட் ஹஸ் பிகம் 9. அப்புறம் போன அக்டோபர்ல தான் ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வீர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூட்ரிசார்ஜ் வீர் அத வந்து வீராங்கனா. வீராங்கனாவில வந்து நிறைய பேர் 50,000க்கு மேல பண்றாங்க, 20,000 பிசினஸ் மேல நிறைய பேர் பண்றாங்க. டோட்டல் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த லிஸ்ட் காமிக்கும் போது மேக்சிமம் நம்பர்ஸ் ஃப்ரம் கேரளா 58 பேர் இருந்தாங்க. அவுட் ஆஃப் 168 என்னமோ அந்த மாதிரி இருக்கு. அதுல 58 வீராங்கனாஸ் ஃப்ரம் கேரளா இட் செல்ஃப். ஸோ இது வந்து கேரளா மக்கள் மட்டும் பண்ண முடியும் அப்படி இல்லை, தே ஹேவ் ஸ்டார்டட். அதனால வந்து தே செட் அன் எக்ஸாம்பிள். அவர் வந்து காமிச்சு கொடுத்தாங்க இது யாராலும் பண்ண முடியும். அங்க பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு பியூட்டி பார்லர் லேடி ஒரு டீச்சரை வேலை விட்டுறதுக்கு வந்துடுச்சு. இன்னொரு டீச்சரு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதுலயே பார்லர் இது பண்ணிட்டு இருக்கு. ஒரு அங்கன்வாடி டீச்சர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு ரிட்டையர்டு நர்ஸ் மேடம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த செக்டர் இருந்தாலும் ஒரு சாதாரண வீட்டமைப்பு கூட வந்து வீராங்கனையில நல்லா பண்ணலாம். அதாவது ட்ரைனிங் கிடைக்கும் போது உங்களால ஈஸி அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும் அப்படி காமிக்கும் போது நிறைய பேர் வந்தாங்க. எஸ், ஐ வில் ஆல்சோ ட்ரை. அப்படி வரும்போது ஏன் லேடிஸுக்கு மட்டும் ஏன் ஜென்ஸுக்கு கொடுக்க முடியல? ஸோ ஜென்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போன அக்டோபர் மாசத்துல இருந்து ஜென்ஸுக்கு ஸ்டார்ட் ஆனாங்க. ஆனா ஜென்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இருந்தாங்க. பட் இது ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இது கிடைக்கிறத வாய்ப்பை பார்க்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. இப்போ வந்து போன மாசம் 6 பேர் 1 லட்சத்துக்கு மேல பிசினஸ் பண்ணாங்கன்னா 6 பேர் இருந்தாங்க. அண்ட் தே ஹார்ட்லி 3-4 months 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள வந்து அவர் என்ன சொல்றாங்க, இது வந்து சேல்ஸ் ரொம்ப பிரச்சனை இருக்கும், நம்மளால பண்ண முடியாது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் இது வந்து கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி சார், இது வந்து ரொம்ப ஈஸியா நான் பண்றேன், இதுக்கு மேல நான் வந்து 1 கோடி பிசினஸ் மூலியம் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கு. ஐ வில் டூ 1 crore சேல், நான் இதே பணத்துல வந்து நான் வீடு வாங்குவாங்க, நான் இதே பணத்துல வண்டி வாங்குவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த சேலஞ்சை கேட்டுட்டு ஒரு நாள் நம்ம பெங்களூர் ஒரு டாக்டர் இருக்கு, அவர் சொல்லி அப்படியே ஒருத்தர் வந்து 1 கோடி பண்ணுன்னு சொல்லும் போது நான் வந்து அவர் வந்து நல்லா படிக்க முடியல, நான் வந்து டாக்டரா இருக்கு, நான் வந்து கெமிஸ்ட்ரியில கிராஜுவேஷன் பண்ணிருக்கு, அவர் அப்படி பண்ணும்போது நான் பண்ணாம இருந்தேன் எப்படி இருக்குன்ட்டு அதே நாள் அதாவது 31 மார்ச்சுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டுல வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரே நாள்ல 28,000 பிசினஸ் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து அது யூஸ் பண்றது இல்லை.
நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் யூஸ் ரிசல்ட். நமக்கு பெரிய நாலேஜ் இருக்கு, சிஸ்டத்தை பற்றி ப்ராடக்டை பற்றி எல்லாம் தெரியும், பட் ஆக்ஷன் இஸ் ஜீரோ, நம்ம பண்றது இல்லை. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற மெசேஜ்ல என்ன வருது, டியர் டைரக்ட் செல்லர். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் நம்ம வந்து சிஸ்டத்துல ஒரு ஹாபிட் மாதிரி, வி ஆல் ஹாவ் டு இன்வால்வ். ஸோ இந்த என்னோட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறது இந்த கோர்ஸை பற்றி சொல்லும்போது, அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கோர்ஸ். இது வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்புல வந்து அந்த சிஸ்டம்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்றது, அதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவை இருக்குது, அது எங்கே கிடைக்கும், அதுல சோர்ஸ் என்ன, நமக்கு எப்படி அது ஒர்க் பண்றது, அதுக்கு வந்து கேர் எப்படி பண்ணா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம உடம்பை பற்றி தான் சிஸ்டம் சொல்றது. அப்புறம் இந்த நியூட்ரிஷன், அதாவது வைட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன், அந்த மாதிரி அதோட எஃபெக்ட், அது எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பேசிக் நாலேஜ். உண்மையா சொன்னா இதுதான் நமக்கு தேவை. எத்தனையோ வருஷம் ஆச்சு, நம்ம வந்து நிறைய பைதகோரஸ் தியரி, அந்த மாதிரி நியூட்டன் ஸ்னோ, அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கு. அப்புறம் ஹிஸ்டரியில் பார்த்தா ஹாரப்பா, அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கு. எங்க யூஸ் பண்ணிருக்கா, ஒன்லி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறதுக்கு மட்டும் அது நமக்கு யூஸ் பண்ணிருக்கு. பட் இந்த மாதிரி விஷயம் வந்து யாரும் இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல. இப்ப கூட நம்ம அகாடமி கல்வி கொடுத்தது எங்க இல்லை. எவ்வளவு படிச்சானாலும் கேளுங்க, டெய்லி நீங்க வந்து எவ்வளவு தண்ணி சாப்பிடணும் அவர் தெரியாது. உங்களுக்கு சாப்பாடுல எத்தனை புரோட்டீன் இருக்குன்னு கேளுங்க, எத்தனை ஊட்டச்சத்து இருக்குன்னு கேளுங்க, அவருக்கு தெரியாது. பணம் இருந்தால் பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதான் நான் சொன்னேன், கலர், ஃபிளேவர், டேஸ்ட், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி விஷயம் யாரும் சொல்லிக் கொடுக்காங்க. இப்போ ஆரோக்கியத்தை பற்றி, ஹெல்த்தை பற்றி எல்லாரும் வந்து ரொம்ப என்ன சொல்ல ஆங்ஷியஸா இருக்கும் போது, ஒதென்டிக்கலி நீங்க சொல்லும் போது, சார் நீங்க வந்து யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் 1 gram protein per your kg weight of your body. அப்புறம் உங்களை வந்து மொபைல் யாசி யூஸ் பண்றாங்க, அதுல வந்து கண்ணு காப்பாத்துக்கு உங்களுக்கு ஜியாசாந்தில் லுட்டன் தேவை இருக்கு, அது இத்தனை மாத்திரை வேணும். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்காக டிஹெச்ஏ தேவைப்படுறது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இவர் வந்து சாதாரண மனிதன் கிடையாது, இவர் இதை பற்றி ஹெல்த்தை பற்றி அவர் தெரிஞ்சிருக்க தெரியும். ஸோ அப்போ ஒரு வாட்டு கேட்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யூ கேன் சே ஐ ஹாவ் த சர்டிபிகேட், Advanced Nutrition Council course certificate. It is going to be given by authorized government agency, NSDC. The certificate வந்து எங்கே நீங்கள் வந்து authentically பேசலாம். ஐ மீன் நியூட்ரிஷன் கவுன்சிலர். இந்த கோர்ஸ் வந்து போன மாசம் வரைக்கும் நமக்கு வந்து 4500 தான் ஃபீஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 9000 ஆயிடுச்சு. இந்த மாசம் அப் டு ஏப்ரல் எக்ஸ்பர்டிஃபைஸ் has given a discount 7,200, 7,200 ரூபா. யாருக்கும் அதை வந்து ஆர்சிஎம் கார்டு இருக்குன்னு அப்படி இல்லை, எனிபடி கேன் அப்ளை ஃபார் திஸ் கோர்ஸ் அண்ட் ஸ்டடி. ஏன்னா ஆர்சிஎம் காருக்கு இந்த மாசம் கம்பெனியோட டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கு. எவ்வளவு இது சொல்லி 4,500 பார்க்க முடியும். 4,500. அது கூட வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட், 3 டைம்ல பே பண்ணலாம். 1,500 அப்படின்ட்டு 3 வாட்டி பே பண்ணலாம். ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க வேண்டியிருந்தது. மார்ச் மாசம் வரைக்கும் யாராவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கா, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஏப்ரல் தான் கொடுக்கணும். அந்த டைம்ல வந்து 1,200 ரூபா இருந்தாங்க. 3,600 ரூபா டோட்டல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து 4,500 ஆயிடுச்சு. ஸோ 1,500 per month we have to pay. ஸோ இந்த மாசம் நீங்க வந்து 1,500 1,500 கொடுத்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு தெரியும் ஆர்சிஎம்ல வந்து யாரோ ஒருத்தர் பார்த்தாலும் ஜிஆர்சி சார் நீங்க எந்த கிளப்ல இருக்கு அப்படிதான் கேட்குறாங்க. ஸோ டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப். இந்த கிளப்ல வந்து இந்த 3 கிளப், சூப்பர் டைமண்ட், ஸ்டார் டைமண்ட், கிரவுன், இந்த ஏதோ கிளப் நீங்க பண்ணாலும் 12 மாசம் முடிச்சா நீங்க கட்டுற பணத்துல 3,600 ரூபாய் கம்பெனி ரீஎம்பர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க 1,500 அப்படின்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது இட் இஸ் பிகமிங் 4,500. அதுல வந்து 3,600 ரூபாய் உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணும். எப்போ 12 மாசம் இந்த கோர்ஸ், இந்த கிளப் நீங்க முடிச்சாங்க. சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப், இந்த 3 கிளப். அதுக்கு என்ன எப்படி அந்த கிளப் எப்படி பண்ணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5,000 பிசினஸ் சோலியம் எவ்ரி மந்த், எல்லா மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பண்ணா அவர் வந்து டைமண்ட் கிளப் மெம்பர் அப்படி சொல்லுவாங்க. 12 மாசம் முடிச்சா வந்து கம்பெனி நடக்கிற ஒரு செலிப்ரேஷன், 2 days செலிப்ரேஷன் இருக்கும். அது வந்து
வித்தவுட் எனி என்ன சொல்றது பணம் கொடுக்காம ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணலாம். 2 நாள் அங்க தங்குறதுக்கும் இந்த செலிப்ரேஷன் ஃபுட்டு எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும் டைமண்ட் கிளப் பண்றவங்களுக்கு. சூப்பர் டைமண்ட் அப்படி சொல்லும்போது 10,000 பிவி இருக்கணும். அதுல 5,000 பிவி எல்லா மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். பாக்கி பிசினஸ் வால்யூம் வந்து 30ஆம் தேதிக்குள்ள லாஸ்ட் டேக்குள்ள எப்போ வேணாலும் பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது டைமண்ட் கிளப் மாதிரி அவருக்கு வந்து சேம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம். அங்க வந்து 2 பேர் அட்டென்ட் பண்ண முடியும். அஸ் அ கப்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவர் வந்து எதிர்பார்க்கறது. அதர்வைஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி அம்மா அப்பா அந்த மாதிரி யார் வேணாலும் ஒரு ஆள் கூட்டிட்டு போகலாம். பட் நாட் டீம் மெம்பர்ஸ், வந்து ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் அட்டென்ட். அது மட்டுமல்ல, தே வில் கெட் ஏ பேக் கிஃப்ட், ஒரு எக்ஸ்பெக்டிவ் பேக் கிஃப்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டார் டைமண்ட் கிளப்புக்கும் இந்த டைமண்ட் கிளப் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு டூர் ப்ரோக்ராம், ஒரு லோக்கல் அதாவது டொமஸ்டிக் டூர் ட்ரிப், 2 night and 3 days. அது ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷன். ஒரு ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு உங்களை வந்து கம்பெனியை ஒரு நல்ல டூர் கூட்டிட்டு போவாங்க. பாருங்க, நம்ம வந்து எத்தனையோ பேர் இதுவரைக்கும் லைஃப்ல ஒரு வாட்டி கூட டூர் போகாம இருக்கு. ஏன் போகலாம்? டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சால் எல்லாரும் சேர்த்து போகிறது. பணம் இல்லை. சப்போஸ் பணம் இருந்தா கூட நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு இடத்துல டூருக்கு போனா, உதாரணமா சொன்னா மூணார் போறோம். அங்க போய் எந்த ஹோட்டல் தங்கணும், எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், அங்கே இந்த சைட் சீயிங் போறதுக்கு என்னென்ன இருக்கும், அங்கேருந்து எப்படி போனோம், பஸ் பிடிச்சு போனோமா, அங்கே காரு ஹையர் பண்ணணுமா, பைக் எடுக்கணுமா, அப்புறம் போகும்போது சீக்வன்ஸ் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போனோம், எந்த இடத்துல லாஸ்ட் போனோம், அந்த மாதிரி எல்லாம் யார் சொல்லிட்டு கொடுப்பாங்க. நிறைய பேர் போவாங்க, போய் சுத்திட்டு வருவாங்க. பட் இங்க வந்து எவ்ரிதிங் இஸ் செட். அந்த கம்பெனி வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அவர் பண்ண வைக்குவாங்க. அவர் வந்து தே வில் டேக் எவ்ரிதிங் இன் சீக்வன்ஸ். நம்ம எதுவும் யோசனை பண்ற தேவையில்லை, ஜஸ்ட் ஃபாலோ தட் அப்படி. ஸோ யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் இன் அ குரூப் வித்தவுட் எனி என்ன சொல்ல தலைவலி இல்லாம. நம்ம தனியே போனா நிறைய விஷயங்களுக்கு நம்மளே பார்க்கணும், எதுவும் இல்லை, கீப் கோயிங். அந்த மாதிரி ஒரு டூர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும், ஸ்டார் டைமண்ட் கிளப் 25,000 மிஸ்ஸஸ் சொல்லியும். அப்புறம் கிரவுன் கிளப் 50,000 பிளஸ் நீங்க பண்ணா உங்களுக்கு வந்து வித் ஃபேமிலி அண்ட் 2 கிட்ஸ் இதை டூர் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ டைமண்ட் கிளப் பண்றதுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுக்கு மேலே இவருக்கு வந்து அடிஷனல் டூர் கிடைக்கும். இந்த ஒரு கிஃப்ட் சொன்னா இந்த பேகு ஸ்டார் டைமண்ட் கிளப்புக்கும் கிரவுன் கிளப்புக்கும் கிடைக்கும். நான் என்ன சொல்றது, இந்த சூப்பர் டைமண்ட் கிளப் ஸ்டார் டைமண்ட் கிளப் இவரை 12 மாசம் யார் முடிக்கிறாங்களோ அவருக்கு வந்து இந்த அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸோட பணம் ரீஎம்பர்ஸ் ஆயிடும். பாருங்க, இந்த உலகத்திலேயே வந்து ஃப்ரீயா படிக்கிறதுக்கு என்ன யாரும் கொடுப்பாங்களா? தட் டு இட் இஸ் இதோட ப்ரெஷியஸ். இந்த கோர்ஸ் வந்து அதோட வேல்யூ நமக்கு வந்து சொல்ல முடியாது. வருங்காலங்கள் வந்து இதுதான் முக்கியமான விஷயம் ஆൾക്കാർ கேட்க போறாங்க. அது வந்து நெட்வொர்க் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துக்கு என்ன பண்ணா இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது நோபடி is there to guide. சின்ன ஒரு ஆஃபீஸ் திறந்து அங்கே வந்து நியூட்ரிஷன் கவுன்சில் அப்படின்ட்டு வச்சு ஒரு நியூட்ரிசார்ஜ் பாடி ஸ்கேனர் வச்சு அங்கே இருந்தா போதும். யூ கேன் ஏர்ன் இன் thousands per day. அதான் வர போறேன். உங்களுக்கு தெரியும், நியூட்ரிசார்ஜ் வெல்னஸ் சென்டர்ஸ் வில் கம் சொன்ன மாதிரி ஒரு சிட்டிஸ்ல வந்து நியூட்ரிசார்ஜ் வெல்னஸ் சென்டர்ஸ் அதுல பேர் வரும். நியூட்ரிசார்ஜ் வீர் ராஜு அப்படின்ட்டு அங்க போர்டு வச்சிருக்கோம். அங்கதான் போயிட்டு எல்லாரும் போய் பாடி ஸ்கேன் பண்ணி நியூட்ரிசார்ஜ் பொருள் வாங்கிட்டு போவாங்க. ஸோ the situation is going to come like this. Every city will have so many nutrition wellness centers where people will be getting guidance. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, எப்படி பண்ணணும், how to improve your health. இல்லையா? நமக்கு தெரியும் 70% nutrition is 30% exercise. இந்த மாதிரி எல்லாம் கைடன்ஸ் யார் கொடுக்க போறாங்க? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒத்தன்டிகேஷன் வருது இந்த கோர்ஸ் பண்ணும்போது. ஸோ டிசி சார் ஒரே விஷயம் தான் எங்கிட்ட சொன்னாங்க, சவுத் இந்தியா பீப்புள் ஆர் மோர் எஜுகேட்டட் தான் அதர் people of India. So it is your responsibility to guide them to what you call progress. இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவருக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல வந்து வெற்றி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு படிச்ச ஆளுங்களை தான் நீங்க தான் சொல்லணும். அதனால வந்து 100% உங்களுக்கு தெரிஞ்சவர் எல்லாரும் வந்து இந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த மாசம் ஏப்ரல் 30th வரைக்கும் நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு நமக்கு வந்து we should not lose. நம்ம டீம்ல வந்து எத்தனை பேர் ஆர்சிஎம் இருக்கா,
each and everybody just call them and tell them இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, இதை படிச்சா உங்களுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ரமோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி நியூட்ரிசார்ஜ் வெல்னஸ் அதாவது வீராங்கனா கிளப் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணும்போது பீப்புள் ஆர் செல்லிங் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் லைக் எனிதிங். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து இது கிரவுண்ட் நட் சேல் பண்ணுவாங்கல்ல, நிலக்கடலை சேல் பண்ண மாதிரி தான் மக்கள் வந்து நியூட்ரிசார்ஜ் சேல் பண்றாங்க. 3 லட்சம் விவி சார், 4 லட்சம் டிபி பொருள் வந்து ஒரே மாசத்துல, அதாவது டெய்லி 15,000 ஒர்க் ப்ராடக்ட். என்னப்பா, ஒரு கடையில் ஒரு மாசத்துல கூட அவ்வளவு சேல் பண்றது இல்ல. பீப்புள் ஆர் டூயிங் இட் அலோன் ஆன் தேர் ஐடி. ஒரு மாசம் கிடையாது, ஃபார் த மந்த்ஸ் டுகெதர் தே ஆர் டூயிங். அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன படிச்சிருக்கு, அவருடைய பிராயம் பாருங்க, 65 68 வயசான லேடிஸ் இருக்கு, அங்கன்வாடி டீச்சர் இருக்கு, படிக்கிறத சின்ன குழந்தை இருக்கு. பிகாஸ் ஸ்டூடெண்ட் பார்ட் டைம், அவர் வந்து கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் இது வந்து நியூட்ரிசார்ஜ் சேல் பண்ணாங்க. ஸோ எனிபடி அண்ட் எவ்ரிபடி கேன் டூ திஸ். ஸோ ஆர்சிபியில் வந்து நமக்கு ப்ரோக்ரஸ் வரணும் தான் காமராஜ் சார் சொன்ன மாதிரி பிசினஸ் ஓலியம். அது வந்து பிசினஸ் ஓலியம் வரணும் தான் முக்கியமான விஷயம் சேல். இது வரைக்கும் ஆர்சிபியில் வந்து யாரும் போன 20 வருஷமா பார்த்தா வந்து சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பிசினஸ் ப்ரமோட்டே பண்ணல. அதான் ஆர்சிபியுடைய ஃபர்ஸ்ட் crorepati Mukesh Kothari sir சொன்னாங்க. He was the previous US president. Now owners நம்ம பிரஹலாத் ராய் சார் the US president ஏப்ரல் இருந்து. So அவர் சொன்னாங்க, actually for the last 20 years we were not focusing sales. இப்போதான் அது தெரியுது நம்ம எந்த அளவுக்கு பண்ண வேண்டி இருக்கு, அதோட 10% கூட நம்மளும் பண்ணல. ஆனா இந்த சிஸ்டம் பார்க்கும்போது what we can do, அது கம்பேர் பண்ணும்போது ஈவன் வி ஆர் நாட் டன் ஈவன் 10%, 10% கூட நம்மள பண்ணல. வி ஹாவ் டு டூ எ லாட். அது பார்க்கும்போது இந்த நியூட்ரிசார்ஜோட பாசிபிலிட்டி என்ன, நான் முதல்ல சொன்ன அந்த கணக்கு பாருங்க. வேர்ல்டுல பார்க்கும்போது 36% வெல்னஸ் ப்ராடக்ட் டேரக்ட் மார்க்கெட்டிங் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்க்கும்போது 57%, 56 to 57%. பட் ஆர்சிபியில் நியூட்ரிசார்ஜ் பார்க்கும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி 12%. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப பார்க்கும்போது இட் இஸ் கிராஸ் 20%. போன மாசம், அதாவது மார்ச் மாசத்தோட டோட்டல் டேட்டா ஆக்சுவல் அக்கௌண்ட் கிடைக்கல, அப்போ கூட roughly about we can say it is crossed more than 20%. And there were co-leaders who have more than 30% contribution. One co-leader அவருடைய டீம்ல வந்து co-leader அப்படின்னா அவர் வந்து ஸ்டாரோபிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் 2 crore பிசினஸ் ஓலியோட செகண்ட் செட் இருக்கணும். அவருடைய நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் ஓலியம் பர்சன்டேஜ் இஸ் 39. அதாவது 100 பிசினஸ் ஓலியத்துக்கு 39 பிசினஸ் ஓலியம் அவருக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் வராங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஒருத்தர் பாருங்க, நம்ம நியூட்ரிசார்ஜ் சேல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வாட் இஸ் பர்சன்டேஜ். நம்ம அதாவது ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் வந்து ஜாஸ்தி இருக்கும், அப்போ கூட நம்ம ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட டீம் பார்க்கும்போது இட் இஸ் அபவுட் 31% இன் டோட்டல். பட் சில பேர் வந்து ஒரு எம்ராய்டு இருக்காங்க, அவரோட டீம்ல ஜாஸ்தி வீராங்கனாஸ் இருக்கு. அவருடைய பிசினஸ் ஓலியத்துல இட் இஸ் 46% நியூட்ரிசார்ஜ். 10 லட்சத்துல 4,60,60,000 வந்து நியூட்ரிசார்ஜ், அந்த அளவுக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு டச் 50%. வாட் நியூட்ரிசார்ஜ் இஸ் ஆஸ்கிங், வை கான்ட் வி டூ 50%? எஸ், பிகாஸ் ஆல் இந்தியாவில் வந்து வெல்னஸ் ப்ராடக்ட் பார்க்கும்போது இட் இஸ் 56%. அந்த எந்த வெல்னஸ் ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜோடு கம்பேர் பண்ணும்போது அதோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குவாலிட்டி பார்க்கும்போது கம்மியா இருக்கும். நியூட்ரிசார்ஜ் கம்பேர் பண்ணும்போது நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கா, கண்டென்ஸ் இருக்கா, பர்சன்டேஜ் இருக்கா, அதை பார்க்கும்போது மற்ற கம்பெனியோட பொருள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ரேட்டு பார்க்கும்போது 3-4 times. அப்போ கூட அவரும் அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வை வி ஆர் நாட் ஏபிள் டு டூ? Only reason we are not promoting. Only reason we are not understanding, we are not realizing, we are not promoting. அதான் நான் சொன்னேன், knowledge plus action gives result. போன 1 வருஷமா 1.5 வருஷமா நம்ம வந்து ஜூம்ல வந்து நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் டைரி எழுதி வச்சிருக்காங்க. பட் ஆர் வி அப்ளைங் த நாலேஜ்? டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒருத்தரை வந்து பார்த்து நம்ம சொல்லணும், நியூட்ரிசார்ஜை பற்றி சொல்லணும், அவர் யூஸ் பண்ற எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதுல வந்து நம்ம வந்து we should not feel hesitation. அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
we should not feel ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவல் வேர்டு வந்து எனக்கு சொல்ல முடியல. அண்ட் ராகேஷ் சார் என்ன அது மீனிங்? கூச்சப்படக்கூடாதுமா. கூச்சப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாதுமாங்க. ஷை, நாட் ஃபீல் ஷை. ஷை. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, வெக்கம், வெக்கம், கூச்சப்படக்கூடாது. ஓகே. So we should not have hesitation to say. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு நமக்கு நம்ம தெரிஞ்சவரானாலும் தெரியாதவர் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும். நம்ம வெளியே போகும்போது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது, ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒருத்தர் வந்து லாட்டரி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? சார் லாட்டரி, கேரளா லாட்டரி, கேரளா லாட்டரி இல்லையா? அவரும் உங்களுக்கு புரிஞ்சவரானாலும் இல்லாம இருந்தாலும் கொடுப்பாங்க. சார் எடுங்க சார், நம்ம வேணாம்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க வேணா வாங்க, இல்ல நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி. ஸோ லைக் வைஸ் வித்தவுட் அன் ஹெசிடேஷன் நமக்கு வந்து நுட்ரிச்சார்ஜை பற்றி யாரை பார்த்தாலும் அவருக்கு சொல்றதுக்கு நமக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தயக்கம் சார், சார் ஹெசிடேஷன், தயக்கம். எஸ், ஓகே, தமிழ்ல தயக்கம், தயக்கம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து as a direct seller, it is our responsibility to promote all the wellness product. நுட்ரிச்சார்ஜ் என்ன எதிர்பார்க்கறது, வரும் கொஞ்ச காலத்துல வந்து எல்லாரும் வந்து அவருடைய பிசினஸ் வளர்த்துல 50%, அட்லீஸ்ட் 50% நுட்ரிச்சார்ஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு கெயின் அவுட் ஆஃப் இட், நம்ம பிசினஸோட இன்க்ரீஸ் ஆகும் மட்டுமல்ல, ஒருத்தருக்கு வந்து ஒரு நுட்ரிச்சார்ஜ் ப்ராடக்ட் கொடுத்து அவருக்கு அதோட பெனிஃபிட் கிடைச்சால் 100% அவரு இது நல்லா இருக்கேன், நுட்ரிச்சார்ஜ் நல்லா இருக்கேன், இனி என்னென்ன வேற பொருள் இருக்கு. ஸோ ஒரே வீட்டுல வந்து 4 to 6 மெம்பர்ஸ் இருக்கும். அவருக்கு எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியத்தை காப்பாதுக்கு PVMF தேவை இருக்கும். PVMF இதுவரைக்கும் நம்ம PVMF அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நுட்ரிச்சார்ஜ் வெஜ் ஒமேகா 3 சேர்த்து PVMF அப்படிதான் நமக்கு வந்து சுரேஷ் சார் சொல்லி கொடுத்திருக்க. ஸோ everyone has to take PVMF to protect the health. சாதாரண ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாங்க, எனக்கு வியாதி இல்லை சார், நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் இல்லையா? பட் இதோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சால் they will make it. So ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்தால் we can take it granted, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ப்ராடக்ட்ஸ் ஒரே வீட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். அண்ட் வேர் பீப்புள் ஹாவ் குட் பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி. நம்ம சிட்டிஸ், சென்னை மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் தமிழ்நாடு எத்தனையோ இருக்கு, எத்தனை 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தாலும் ஒரு 10-50 அந்த மாதிரி சிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி சிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது சிட்டிஸ்ல என்னன்னா நிறைய ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் இருக்கு, அப்புறம் எம்ப்ளாய்டு பீப்புள் ஆர் மோர், ஸோ தேர் பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி இஸ் மோர். அங்க வந்து செட்டில் ஆனவர் வந்து பணக்காரர் தான். ஸோ தே ஆர் மச் இன்ட்ரெஸ்டட் அபவுட் டு டேக் கேர் அபவுட் தேர் ஹெல்த். உங்களுக்கு தெரியும், ஆர்கானிக் ஷாப்ஸ், அதாவது காய்கறி வந்து ஆர்கானிக் ஷாப்ல போனா நீங்க வந்து 3 to 4 times ரேட் ஜாஸ்தி கொடுக்கணும். நிறைய பேர் அங்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவர் வந்து தே ஆர் மச் வரிட் அபவுட் தேர் ஹெல்த். அவருக்கு பணம் பிரச்சனை கிடையாது. ஸோ பீப்புள் வில் பர்ச்சேசிங். அந்த மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சவர் பணக்காரர் நிறைய இருக்கும் சிட்டிஸ்ல. சிட்டி ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ணும்போது யூ கேன் டூ லாட் ஆஃப் சேல்ஸ். அதுதான் நுட்ரிச்சார்ஜ் ப்ரொமோட்டர் கம்பெனி எதிர்பார்க்கறது. ஸோ டு கெட் இன் டு தட், நமக்கு வந்து நம்ம டீம்ல வந்து யார் யார் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கா, யார் இந்த மாதிரி சேல் பண்றதுக்கு கேலிபர் இருக்கா, பொட்டன்ஷியல் இருக்கா, டைம் இருக்கா, அந்த மாதிரி ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும், அவரை வந்து இந்த வீராங்கனா கிளப்புக்கு நம்ம அனுப்ப வைக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நான் வந்து டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க? அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் 10 பேரை கூப்பிட்டு வாங்க ஃபோர்ஸுக்கு போகணும் அப்படி எடுத்துட்டு போவாங்களா? தேர் இஸ் சர்டன் கிரைட்டீரியா இல்லையா? இத்தனை பக்கம் இருக்கணும், இத்தனை வண்ணம் இருக்கணும், இத்தனை தூக்கம் இருக்கணும், இதுவரைக்கும் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து ஒரு ஃபோர்ஸுக்கு எடுக்குவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெக்ரூட் பண்ணா அவர் வந்து ஃபுல்லா அங்க ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி இல்லை. ஆஃப்டர் ரெக்ரூட்டிங் they will undergo training. அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேரை ஆர்சிஎம்ஐ பற்றி சொல்லி கொடுத்து ஆர்சிஎம்ஐக்கு கூட்டிட்டு வருவாங்க. they will take the membership. பட் எல்லாரும் வந்து ட்ரைனிங்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறது இல்லை. கொஞ்சம் பேர் சக்சஸ் ட்ரைனிங்லே ஃபெயில் ஆகுறது. ஆர்சிஎம்ஐ பார்த்தா ஃபெயிலியர் பர்சன்டேஜ் இஸ் டூ ஹைட் இல்லையா? ஒரு வருஷத்துல நான் சொன்ன மாதிரி 90% ஃபெயிலியர்ஸ், 10% தான். தட் மீன்ஸ் அவர் ஃபோர்ஸ் இஸ் தட் மச் காம்பேக்ட். அந்த மாதிரி யாரு பண்ண முடியுமோ அவர் தான் இங்க இருக்க முடியும். நம்ம ரூபி கோககுமார் சார் சொல்லுவாங்க, சவுத் இந்தியா கிங். அவர் என்ன சொல்லுவாங்க, ஆர்சிஎம் இஸ் நாட் ஏ வாக்யூம் கிளீனர், இட் இஸ் அ ஃபில்டர். அதாவது எல்லாரையும் சேர்த்து ஆர்சிஎம் எடுக்க முடியாது.
ஆர்சிஎம் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் எ ஃபில்டர். அதுல வந்து ஆர்சிஎம்க்கு யார் யார் சூட்டபிளா இருக்கோ அவர் மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாரும் வந்து தூக்கி வெளிப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி the people those who are in RCM with the caliber and interest, அதில் தான் நம்ம வந்து சேல்ஸ் ப்ரமோட் பண்ணவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. அங்கேயே நொட்டு சார்ஜ் வந்து எல்லாரும் நீங்க வீராங்க வீர்க்குவாங்க அப்படி கூப்பிடுறது இல்லை. those who have sales habit, 10,000 பிசினஸ் சொல்லி மந்த்லி ரெகுலர் பண்ண, நீங்க ஒரே மாசத்துல 20,000 பண்ணிட்டு no, they will not take. மினிமம் 2 months, அதாவது 10,000 பிசினஸோட எப்படி சொல்லும் போது மினிமம் ஒரு 15,000-20,000 rupees worth ப்ராடக்ட் நீங்க வந்து சேல் பண்ணிருக்கோம். ஸோ சேல்ஸ் ஹேபிட் உங்களுக்கு இருக்கு, உங்களால சேல் பண்ண முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கிளப்புக்கு வர முடியும். கிளப்புக்கு வரும்போது they will give you sales tips, guidance. ஒருத்தரை பார்த்தா அவருக்கு அந்த பொருளை எப்படி கொடுக்கணும், சப்போஸ் நம்ம நுட்டு சார்ஜ் உமன் எந்தெந்த கேட்டகரி லேடிஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தரை காணும் போது பார்க்கும்போது நீங்க அவருக்கு தேவைப்படுற மாதிரி இதை பற்றி என்ன சொல்லணும். ஒரு சின்ன குழந்தையானா, ஒரு 14 வயசு பெண் குழந்தை இருந்தால் அவருக்கு நுட்டு சாப்பாட்டு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 30 வயசு 35 வயசான ஒரு அம்மா இருந்தால் அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 45 வயசான இருந்தால் லேடிஸ் இருந்தால் அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும்போது people will become very very smart. அந்த மாதிரி டிஃபென்ஸ்ல வந்து ஒருத்தர் எடுத்து அதுக்கப்புறம் அங்கேயும் தான் நம்ம வந்து கமாண்டோக்கு செலக்ட் பண்ணாங்க இல்லையா. கமாண்டோஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாரும் கமாண்டோஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அவரே தான் வந்து செலக்ட் பண்ணி கமாண்டோக்கு பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் த ஃபோர்ஸ். அதாவது இந்த வீராங்க அவர் கூட ஆர்ட்ஸ்ல இருக்கு, பட் தே ஆர் இன் ஏ செப்பரேட் கேட்டகரி. தே ஆர் அண்டர் தட் கமாண்டோட கமாண்டர் தான் அவருக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறது. they will obey the order of that commander. அந்த மாதிரி வீராங்கல யார் இருக்காங்க, they will listen to their boss. அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம டீம்ல இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிறது யாரா இருக்கு, ஹூரிஸ் நம்ம டீம்ல வந்து இந்த வீராங்கனைக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு கேலிபர் யாராரு வச்சிருக்கு, யாருக்கு வந்து சேல்ஸ் ஹேபிட் இருக்கு, யாரால இது பண்ண முடியும், யாருக்கு இதுக்கு டைம் இருக்கு, அது பாருங்க. ஸோ எப்படி பார்க்க முடியும், ஆர்ட்ஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சிஸ்டத்துல. 2022 இதுக்கு வந்து நம்ம டைமண்ட் சுரேந்திர சார் சொல்லியிருக்கு, இயர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்மளுடைய ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக இந்த வருஷம் நம்ம வந்து டெடிகேட் ஃபார் தட். அது மட்டுமல்ல இயர் ஆஃப் சக்சஸ். இதுவரைக்கும் ஆர்ட்ஸ் நடக்காத அந்த மாதிரி சக்சஸ் இந்த வருஷம் நடக்கும். அதுக்கு வந்து நீங்களால வந்து இந்த ஸ்கில் யூஸ் பண்ணுங்க. ஸ்கில் அப்படி சொல்லும் போது நம்ம சொசைட்டில வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது we have to accept, we have to change ourselves along with the change what is happening in the society or in the field. ஒரு உதாரணம் சொன்னா, நம்ம வந்து கிணத்துல தண்ணி எடுக்குவாங்களே, கிணறு தமிழ்ல கிணறு தானே. மழை டைம்ல வந்து கயிறுல வந்து இங்க இப்படியே குனிஞ்சு கிடந்தா தண்ணி புக்கு எடுக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து புள்ளி வந்தாங்க. புள்ளி இங்கிலீஷ்ல புள்ளி சொல்லுவாங்க, மலையாளத்துல கப்பின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லும், கப்பி தான் இல்லையா. இங்க இப்படியே குனிஞ்சு கிடந்து தண்ணி எடுக்கிறது ரொம்ப இல்லையா கஷ்டமா இருக்கும். தண்ணி எடுக்கிறதுக்கு வாய்க்கு பெயின் வரும், கொஞ்சம் தான் எடுக்க முடியும். பட் நீங்க இப்படியே நின்று தண்ணி எடுக்கும் போது இனியும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கலாம், வந்து அந்த அளவுக்கு டென்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மோட்டர் வந்துருச்சு இல்லையா. மோட்டர் கூட மேலே வைக்க மோட்டர் இருக்கு, தண்ணிக்கு உள்ளே விடுற மோட்டர் இருக்கு. எந்த மோட்டர் இருந்தாலும் கரண்ட் இருந்தா நீங்க சுவிட்ச் போட்டா போதும். சுவிட்ச் போடும்போது அந்த டாப்ல தண்ணி வந்துடும், மேல டேங்க்ல வந்துடும். ஓகே, ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். மோட்டர் இருக்கு, கரண்ட் இருக்கு, டேங்க் இருக்கு, ஒரு சுவிட்ச் போட்டா போதும். அப்போ கூட நம்ம என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கமந்து கிடந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கு. ஸோ அது தேவை இருக்கா, இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ லைக் வைஸ் அந்த டைம்ல என்னோட டீம்ல எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாது. யார் எங்க ஜாயின் பண்ணிருக்க, நான் வந்து 2005 ஜாயின் பண்ணிருக்கு. நான் ஆக்டிவா வரும்போது 2008 ஆச்சு. அதுக்குள்ள 3 வருஷம் என்ன டீம்ல யாராரு ஜாயின் பண்ணிருக்கு எனக்கே தெரியாது. பட் இப்ப பார்க்கும்போது we have an option, purchaser in your group. உங்களுடைய லீடர் யார் இருக்கா, ராயல்டி சிவர், டெக்னிக்கல் சிவர் எல்லாருக்கும் வந்து சைட் எடுக்கும் போது கூகுள் குரோம், அது வந்து ஆர்சிஎம் ஆப்பில் கிடைக்காது. ஆர்சிஎம்மோட வெப்சைட்ல போனோம், கூகுள் குரோம்ல எல்லாம் அதுல போயிட்டு வெப்சைட்ல பார்க்கும்போது யூ கெட் மோர் ஆப்ஷன்ஸ். அதுல வந்து பர்ச்சேசர் இன் யுவர் குரூப் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் எடுங்க.
அதுல ஆப்ஷன் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து 2 குரூப் இருக்கு, 2 3 எத்தனை குரூப் இருக்கு, அந்த குரூப் ஃபர்ஸ்ட் ஆள்ல பேர் போட்டுட்டு இருக்கும்போது யூல் கெட் கம்ப்ளீட் லிஸ்ட். அந்த லிஸ்ட் வந்து எத்தனை பேர் இருக்கு, அவருக்கு போன 6 மாசத்துல அவர் என்னென்ன பண்ணிருக்கு, எத்தனை பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, நொட்டு சார்ஜ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, ஹர்சன்ஜின் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, டோட்டல் பிசினஸ் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கணக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணலாம். அதாவது நொட்டு சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ற குவாலிட்டி யார் யார் வச்சிருக்கு, மார்ச் மாசத்துல நொட்டு சார்ஜ் யார் யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, யூ கேன் செலக்ட். அதுல வந்து 5000க்கு மேலே பிசினஸ் ஓலம் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கு, கூப்பிடுங்க. சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கு, 5000 பிசினஸ் பண்ணிருக்கு, ரெகுலர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமண்ட் கிளப் இது மாதிரி பெனிஃபிட் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஒருத்தர் வந்து ஆர்சிஎம் ஜோயின் பண்ண அந்த மாசத்துல இருந்து 27,000 28,000 40,000 அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவருக்கு வந்து டைமே இல்லை, ரொம்ப பிஸி. இஸ் டூயிங் சேரிட்டி. ஆர்சிஎம் பொருள் வாங்கி நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணாங்க, இந்த மாசம் எவ்வளவு சேல் பண்ணிருக்கு அது வந்து மந்த் எண்ட்ல வந்து பில் பண்ணி முடிக்காங்க. ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் மோர் தேன் 25,000. ஸோ யாரோ அவர்கிட்ட சொன்னாங்க ஸ்டார் டைமண்டுக்கு 25,000 பண்ண நீங்க ஸ்டார் டைமண்ட் ஓகே. ஒரு வாட்டி அவர் எங்கிட்ட சொன்ன, சார் நான் வந்து போன 27 மாசமா நான் வந்து ஸ்டார் டைமண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ஓகே. நான் ஐடி நம்பர் கேட்ட சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து 10ஆம் தேதிக்குள்ள இதுவரைக்கும் ஒரு நாள் கூட 5000 பிசினஸ் பண்ணல. ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் எந்த கிளப் இருந்தாலும் 10ஆம் தேதிக்குள்ளே 5000 பிசினஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கிளப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் 27 மாசமா 25,000 மேல பண்ணிருக்கு. பட் கம்பெனி வில் நாட் கன்சிடர் தட் ஹி இஸ் a ஸ்டார்ட் டைமண்ட் கிளப் அச்சீவர். பாருங்க, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். ஏன் நாலேஜ் கிடைக்கல, அவரு ரொம்ப பிஸியா இருக்கு, அவருக்கு வந்து மீட்டிங் அனுப்புறதுக்கு டைம் இல்லை. லீடருக்கு கூட எனக்கு தெரியும் சார், இது என்ன ஈஸி தானே, ஆர்சிஎம் பொருள் வாங்கணும் யூஸ் பண்ண அவ்வளவுதானே. பட் அவர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டியிருந்தது. ஸோ தே டிட் நாட் கெட். அந்த மாதிரி நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்கும். ஒரு சீனியர் லீடரை பார்க்கும்போது அவர் டீம்ல வந்து ஆயிரக்கணக்காக மக்கள் இந்த மாதிரி 5000க்கு மேலே 10,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும். அவர் வந்து ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. கம்பெனி கொடுக்கற இந்த இன்டிமேஷன் வந்து ஆர்சிஎம் சைட்ல இருக்கும், ஜூம் மீட்டிங் லீடே சொல்லி கொடுக்குவாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்குவாங்க. பட் ஹூ இஸ் கோயிங் கேர்? இப்போ நமக்கு தெரியும், இப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு 300 கடை, எந்த கடையில பார்த்தாலும் எப்படி ஒரு 100-200 பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எப்படி ஒரு அட்லீஸ்ட் 7,000 to 10,000 people are regularly purchasing products in Tamil Nadu. Around more than 2 crore business is happening in Tamil Nadu. பட் எத்தனை பேர் மீட்டிங் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து டைமண்ட் கிளப் பற்றி தெரியாது, சூப்பர் டைமண்ட் கிளப் பற்றி தெரியாது. நிறைய பேர் பியூசி கிட்ட வச்சுட்டு அவர் என்ன பண்ணாங்க, ப்ராடக்ட் எம்ஆர்பியில் சேல் பண்ணி அந்த பிசினஸ் ஊழியம் பில் பண்ணாம அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அதாவது ஒரு பொருளை சேல் பண்ணிட்டு நீங்க பில் பண்ணாம வச்சுட்டு இருந்தால், அந்த பில் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஊழியத்தோட உங்களுக்கு கிடைக்கிற பணம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். அதாவது இந்த மாசம் 30ஆம் தேதி நீங்கள் பில் பண்ணா நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த பணம் வரும். அதை நீங்கள் பில் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருந்தால் நீங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து ஹையர் பர்சன்டேஜுக்கு வரும்போது எடுக்கலாம், 2% 3% கிடைக்கிறதுக்காக நீங்க வந்து இந்த பெனிஃபிட் டோட்டலி நீங்க வந்து லாப்ஸ் பண்ண போறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு நொட்டுச்சார்ஜ் கிட்ஸ் வந்து ஒரு பியூசி காரனுக்கு 552 552 ரூபா அவரோட டிபி, அதோடையும் பியூசி கமிஷன் கம்மி தான் அவருக்கு கிடைக்கிறது. ஸோ 450 ரூபாய் இருந்தால் அவருக்கு ஒரு நொட்டுச்சார்ஜ் கிட்ஸ் வாங்க முடியும். 450 ரூபாய் நொட்டுச்சார்ஜ் கிட்ஸ் வாங்கி அவர் ஓன் ஐடியில் பில் பண்ணும்போது பிசினஸோட கமிஷன் கிடைக்கும், பியூசி கமிஷன் கிடைக்கும், ரிட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரே நொட்டுச்சார்ஜ் கிட்ஸ்ல 250 ரூபாய் அவருக்கு சம்பாதிக்க முடியும். பட் அந்த 414 பிசினஸ் அவர் அப்படியே வச்சுட்டு இருக்கும். எத்தனை நாள்? மேபி ஃபார் மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர். ஸோ அவருக்கே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தே ஆர் லூசிங் இட். அவருக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ப்ரோக்ராம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்ச்சேசர் குரூப் நம்ம டீம்ல எடுத்துட்டு, அது வந்து எல்லாருக்கும் எடுக்க முடியாது, ஒன்லி ராயல்ட்டியான லீடர்ஸ்க்கு மட்டும் எடுக்க முடியும். ஸோ எத்தனை பேர் ஒரு வைட்ட லெவல் அச்சீவர்ஸ் இருக்குவாங்களா, ஒரு ஓப்பனர்ல இருந்து ஈகிள் ரன்னர் இந்த மாதிரி மேலே இருக்கா, அவரு யாராவது செகண்ட்ஸ்ல கொஞ்சம் கூட பிசினஸ் வச்சிருக்கா, அவருடைய செகண்ட்ஸ் எத்தனை பேர் பர்ச்சேசர் அதாவது மெம்பர்ஸ் இருக்கா, அவரோட லிஸ்ட் எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லணும், அவரை கூப்பிட்டு சொல்லணும், சார் இந்த மாதிரி ஆர்சிஎம்ல வந்து பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு டெக்னிக்கல் சொல்லும்போது சொல்றேன், சார் நான் வந்து
ஆர்சிஎம் இப்போ ஒரு டெக்னிக்கல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னோட டீம்ல வந்து ஒரு 20 லட்சம் பிசினஸ் வால்யூம் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. 10 லட்சம் பிசினஸ் வால்யூம் வருது. 4 லட்சம் ரூபாய் பலருக்காக கமிஷன் கொடுத்துட்டு இருக்கு. எனக்கும் கமிஷன் கிடைக்கும். என்னோட டீம்ல நிறைய பேருக்கு ஒரு 4 லட்சத்துக்கு மேல கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் பண்றது, எப்படி வருமானம் வரும் உங்களுக்கு தெரியல. அது சொல்லி கொடுக்கறதுக்காக நான் உங்களை வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போங்க. 100% அவர் வந்து ஆக்டிவ் ஆயிடும். இப்ப நம்ம பார்க்கும்போது எப்போ டைம்ல ஆர்சிஎம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கு. அவர் என்ன சொல்லி நான் அப்பவே மெம்பர்ஷிப் எடுத்தேன் சார், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவருக்கு ஆர்சிஎம் எப்படி தெரியல. அவருடைய டீம்ல அவருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஒரு வாட்டி அச்சீவர்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருக்கும், எமரால்ட்ல இருக்கும், நிறைய அச்சீவர்ஸ் அவர் டீம்ல இருக்கும். பட் அவருக்கு இதை பற்றி தெரியல. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அவரே நமக்கு கூப்பிட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கும் இந்த பர்ச்சேஸ் குரூப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதிலே நம்ம பர்ச்சேஸ் டாட்டா பார்க்கும்போது ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ற ஹாபிட் யாருக்காரு இருக்கா? கேட்ச் ஹோல்டர் அப்படி சொல்லுங்க சார், நீங்க வந்து நிறைய ஆர்சிஎம் பொருள் சேல் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து நொட்டு சார்ஜ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பணம் ஜாஸ்தி கிடைக்கும். அது மட்டும் இல்ல ஈஸி ஹேண்ட்லிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு பாய்கிலே வந்து ஒரு 20,000 30,000 ரூபாய் உங்களுக்கு வந்து நொட்டு சார்ஜ் ப்ராடக்ட் எடுத்துட்டு போகலாம். ஒரு பாய்கிலே உங்களுக்கு வந்து ஒரு 10,000 15,000 கீசோல் ப்ராடக்ட் எடுத்துட்டு போகலாம். நான் ஆட்ட மாவு, கோதுமை மாவு, எண்ணெய் அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து ஓட்டோ தேவைப்படுறது. இது வந்து பாக்கெட்ல எடுத்துட்டு போகலாம். அது வந்து ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும். அது மட்டுமல்ல நிறைய மார்ஜின், அதாவது ரிட்டர்ன் ப்ராஃபிட்டும் பிசினஸ் வால்யூம் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சேல்ஸ் ஹேபிட் யாராவது வச்சிருக்க அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது they will have interest. அது யாருக்கு சேல் ஹேபிட் இருக்கு அது வந்து நம்ம சிஸ்டத்துல பார்த்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இப்ப புதுசா வந்து யார் ஆர்சிஎம் பண்ணா உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றது, பழைய டைம்ல இருந்து ஆர்சிஎம் இருக்கு, they will doing this. உங்களுக்கு தெரியாம இருக்கு, உங்களோட டீம்லயே இருக்கு, நிறைய பேர் இருக்கு. யார் எங்க இருக்கு தெரியுது, ஏதோ ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்காரன் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. 25,000 பிசினஸ் ரெகுலர்லி பண்ணிட்டு இருந்தால், டைமண்ட் ஸ்டார் டைமண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு டூர் கிடைக்கும். அவருக்கு தெரியவே இல்லை. இந்த நான் சொன்ன ஆளு 27 மாசமா பண்ணிட்டு இருக்கு. அவர் கரெக்டா அவருக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தால் 2 டூருக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி வந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியல. சோ நான் என்ன சொல்றேன், இந்த சிஸ்டத்துல இருக்கிறத ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பர்ச்சேஸ் குரூப் எடுத்துட்டு வந்து நல்லா நம்ம டீம்ல எல்லாரும் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சால் they will have the option. அது மட்டும் இல்ல, அப்படி தெரிஞ்சால் the consistent business will happen. அதாவது ரெகுலர், இதுவரைக்கும் அவருக்கு தெரியல, அது அப்படியே பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவருக்கு இல்லை. நீங்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கிளப் அப்படின்னு சொல்லும் போது 100% they will try to keep it. அது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். அதனால என்ன பண்ணணும், இந்த டைமண்ட் கிளப் முடிக்கிறதுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே யாராவது பண்ணிட்டு இருந்தாங்களே ஜஸ்ட் ரிமைண்ட் தம். அது ஒரு சீனியர் லீடர் வந்து எல்லாரும் கூப்பிட்டு செக் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி உங்களோட டீம்ல கொஞ்சம் பேர் இருக்கு, அவரோட லிஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட டீம்ல இந்த 10 பேர் டைமண்ட் கிளப் பண்ணிருக்கு, ஜஸ்ட் கிராஸ் செக் தம். 9ஆம் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க பில் பண்ணிருக்கா? அப்ப என்ன சார், எஸ் சார், நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, அவர்கிட்ட பில் பண்ண சொல்லிருந்தாங்க, பர்ச்சேஸ் பண்ண தெரியல, கிராஸ் செக். 10ஆம் தேதிக்குள்ள அது பண்ணிருந்தா நீங்க வந்து பண்ணிட்டு ஒரு மாசம் கூட மிஸ் ஆயிடுச்சுன்னா again you have to start from beginning. அதனால வந்து அது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம டீம்ல வந்து இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து மிஸ் ஆகாம இந்த கிளப் யாராவது பண்ணிட்டு இருக்காங்க அவர் ரெகுலரா பண்றதுக்கு அவரை ப்ரமோட் பண்ணுங்க. ஸோ இந்த பர்ச்சேசர் குரூப் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் யாரு அது செக் பண்ணாம இருக்கா, நீங்க சீனியர் லீடர்ஸ் எஸ்பெஷலி ராயல் கேண்டபிள் லீடர்ஸ் வந்து அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம டீம்ல கொடுத்துருங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும், அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு சார். ஏன்னா டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து தெரியல. இப்போ வந்து போன ஒரு 2 மாசத்துக்குள்ள ஏன்னா நடந்து பாருங்க, பெட்ரோல் டீசல் பிரைசஸ் இன்க்ரீசிங் டே பை டே. சாதாரணமா வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாங்க, அவர் என்ன பண்ணாங்க, காலை பைக்ல ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போடுவாங்க. அந்த 100 ரூபாய் போடுற இடத்துல வந்து இப்ப 150 போட்டாலும் பத்துறது இல்லை. அது மட்டும் இல்ல, வெளியே போய் சாப்பாடு நினைச்சா சாப்பாடு எல்லாத்துக்கும் ஜாஸ்தி ரேட் ஆயிடுச்சு. ஆட்டோ ரிக்ஷா அதுவும் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பஸ் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ட்ரெயின்ல கிடைச்சிருந்த கன்செஷன் இல்லை. அப்படி பார்க்கும்போது everywhere income is less and expense is increasing. RCM அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய RCM கடை இருந்தாலும் அந்த கடைக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும், அவருக்கு தெரியல. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த கடைக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியல. யாரு சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். அதான் டிசி சார் சொன்னாங்க, you are the people, educated people of India. You have the responsibility to
டேக் them to சக்சஸ். அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பீப்புள் அவருக்கு வந்து உங்களை மாதிரி படிப்பு கிடையாது, அதனால இந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், உங்களால தான் இது எல்லாரும் சொல்லி கொடுத்து அவரே சக்சஸுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால ஆர்சன் கொடுக்கறத வாய்ப்பு, இந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹெல்த்துக்கு அது எப்படி பெனிஃபிட் ஆகுது, உங்களுக்கு இன்கம் எப்படி வருது. அப்போ அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி இன்கம் வருது கிடையாது, அது வந்து ஃபார் என்ன சொல்றது, ஃபார் தலைமுறைகள், ஃபார் ஜெனரேஷன்ஸ் அது ஆர்ட்ஸ் எப்படி இன்கம் கொடுக்கும், பாசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணும், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம வந்து இதை பற்றி சொல்றதுக்கு we have to conduct sessions. ஜாஸ்தி டைம் தேவையில்லை, நீங்க வந்து ஃபுல் டைமா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 செஷன்ஸ் யூ ஹேவ் டு டூ. ஆர்ட்ஸ்ல ஒரு காலர் இருக்கு கதம் சிங் ராட்டி, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இஃப் யூ ஆர் டூயிங் பார்ட் டைம் அட்லீஸ்ட் 20 ஹோம் மீட்டிங் இன் ஏ மந்த் யூ ஹேவ் டு டூ பார்ட் டைம். ஃபுல் டைமா இருக்கிறவங்க கூட எத்தனை ஹோம் மீட்டிங் பண்றாங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதான் நான் சொன்னேன், ஆக்ஷன், நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் கிவ்ஸ் ரிசல்ட். ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ரிசல்ட் வரும். அந்த ஆக்ஷன் அப்படி சொல்லும்போது நம்ம டைமண்ட் சுரேந்திர சார் சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு வந்து ஆர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சது நான் ஒரு ஆர்ட்ஸோட ஹோம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது தான். ஸோ த பேசிக் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ் ஹோம் மீட்டிங். அது எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், அங்க வந்து ஃபுல்லா டீட்டெயில்ஸ் நீங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், கம்பெனி ப்ரொஃபைல் அது எல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த பொருளை பற்றி நமக்கு முக்கியம் தெரிஞ்சிருக்கு, இது நல்லா இருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கா, அந்த உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அது சொல்லக்கூடாது. அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா சொல்லுங்க. ஒரு ஒரு நல்லா ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே வச்சுட்டு ஒரு பிரைஸ் கம்பேரிசன் சார்ட் வச்சுட்டு, நான் ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 20 ப்ராடக்ட் வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி வச்சு அந்த சார்ட்ல காமிக்குங்க. இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட் வாங்குற பொருளும் ஆர்ட்ஸ் பொருளும் இது இருக்கு, இது வாங்கும்போது உங்களுக்கு லாபம் வரும். 2000 ரூபாய் பொருள் மார்க்கெட் வாங்குறதும் அதையே உங்களுக்கு யூஸ் பண்றது பொருளை வந்து ஆர்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு 1500 தான் வருது, உங்களுக்கு 500 ரூபாய் லாபம் வருது. அப்புறம் அது மட்டும் இல்ல, சாதாரணமா வந்து ரேட்டு கம்மியா இருந்தா பொருள் மோசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லை, நாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு போனா 5 வருஷமா இல்ல 5 மாசமா 8 மாசமா 10 மாசமா 12 மாசமா 5 வருஷமா 10 வருஷமா எப்படி இருந்தாலும் சொல்லலாம், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எல்லா பொருளும் வந்து சூப்பரா தெரியுது அப்படின்னு உங்களை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது சொல்லுங்க. இதை பற்றி சொல்லும் போது ஏதோ இப்ப நம்ம வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிருக்க, யாரும் வீடியோல இல்ல, 2-3 பேர் தான் வீடியோல இருக்கு, மற்றவங்களும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா என்ன தெரியல. பட் நம்ம என்ன சொல்லணும், ஒரு பொருளை பற்றி சொல்லும் போது ஹவு கேன் யூ கன்வின்ஸ் சம்மன், இட் இஸ் நாட் கன்வின்சிங், யூ டெல் த ட்ரூத், ஹவு யூ ஃபீல். அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் வருது அப்படி சொல்லி கொடுத்தால் 100% people will accept. அதாவது எவ்ரிபடி இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பொருளை பற்றி வாங்குறதுக்கு அவர் யோசனை பண்ணும்போது என்ன நினைக்காங்க, நான் வாங்குற பொருள் ரொம்ப நல்லா இருக்கணும், அது ரேட்டு கம்மியா இருக்கணும், எனக்கு பக்கத்து கிடைக்கணும். இந்த 3 விஷயம் எங்க கிடைக்கும், ஒன்லி இன் ஆர்ட்ஸ் டிஸ்பிளே வால். அதனால எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் டைரக்ட் செல்லிங் எல்லா வீட்டிலும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் டிஸ்பிளே வால் இருக்கணும். அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். அவருடைய வீட்டுக்கு போனா நல்ல பொருள் கிடைக்கும், அது பொருள் வாங்கும் போது எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், அது ரேட்டு கம்மியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் அவர் கடையை போய் வாங்குறதுக்கு வெளியே நம்ம வீட்டுல வந்து டிஸ்பிளே வால் வாங்குவாங்க. இதே ஒரு ஃபார்முலா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது மட்டும் நாம பண்ணிய போதும் அண்ட் ஆர்ட்ஸ் வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து இந்த டைம்ல வந்து இந்த காலத்துல வந்து உலகத்துல எல்லாருக்கும் இதுதான் தேவைப்படுறது. எப்படி ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும், எப்படி இன்கம் அதாவது சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ண முடியும், எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்க முடியும், அது பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன்லி வே. நமக்கு தெரியும் டிஸ்பிளே வால் வந்து அதுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷல் ஸ்கில் தேவையில்லை. ஸ்கில் அப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து முக்கியமான அதிலேயே படிச்சு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஸ்கில் வரும். ஒருத்தர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாதான் அவர் வந்து படிச்சு அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நல்ல ஒரு டெய்லரா மாற முடியும். அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஸ்கில் தேவையில்லை. நமக்கு தேவைப்பட்ட ஒரு 10,000 ரூபாய் பொருளை வாங்கி வீட்டுல வைங்க, நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் 3 மாசத்து பொருள் அட்வான்ஸா வாங்க வைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது யாரானாலும் அப்பா அம்மா குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரு இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கார் யாரு வந்தாலும் எடுத்து கொடுத்துட்டு அது பணம் வாங்கி பாக்ஸ் போடலாமே, போதும். இதுல வந்து எதாவது ஸ்கில் தேவை இருக்கா, சரி நம்ம வாங்கி வச்சிருக்க, யாரும் வந்து வாங்கல, நோ ப்ராப்ளம், இது 2 மாசத்துக்குள்ள நம்மளே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வளர ஈஸி கோயிங்கா நம்ம எல்லா வீட்டிலும் டிஸ்பிளே வால் தயார் பண்ணலாம்.
அந்த வீட்டுல ஒரு டிஸ்பிளால் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் பொருள் சேல் பண்ணும்போது அவருக்கு வீட்டுல இருந்து 2,000 3,000 சம்பாதிக்கலாம். அண்ட் அவருக்கு டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் தூர ஸ்தலங்களை கொடுத்துட்டு கடைக்காரருக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ணா யூ கேன் மேக் லாட் ஆஃப் ஏர்னிங்ஸ். இப்போ சேல்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து நிறைய பிசினஸ் வழியம் என்கரேஜ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம டீம்ல இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து பொருளை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். புது புது பொருள் நிறைய வந்துட்டு இருக்கும், பட் யாருக்கும் தெரியவே இல்லை. இப்ப நுட்ரிச்சார்ஜ் மட்டும் இல்ல, நிறைய புது புது பொருள் வந்துட்டு இருக்கும். அந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட், இதை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆர்சிஎம்ல ஒரு மல்டி கிரெயின் தலியா இருக்கு. எத்தனை பியூசி இருக்கு, பியூசிக்காரு கூட அது தெரியல. அது எதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் கூட தெரியல. அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தானே கஸ்டமர் வரும்போது சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் அந்த ஒரு பொருள் இல்லை, இப்ப வந்துடுச்சு. நம்ம கடையில 100 பேர் பொருள் வாங்கிட்டு இருக்கு. இந்த மல்டிகிரெயின் என்ன சொல்றது, அது வந்துடுச்சு. அது கபோர்ட்ல வச்சிருக்கு. இந்த ஒரு புது ஒரு கஸ்டமர் வரும்போது அவருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு புதிய பொருள் வந்துடுச்சு. அப்படி என்ன பண்ணணும், நியூ அரைவல்ஸ் அப்படின்னு கடையில ஒரு கார்னர் தயார் பண்ணி அங்க எழுதி வைக்கணும். அது ஒரு அட்டையில் எழுதி வைக்கணும். எஸ், இது வந்து மல்டிகிரெயின் தலியா, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும். ரோஸ் சர்பத் புதுசா வந்திருக்கு, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புக்கு என்ன, எப்படி அது ஹெல்ப் பண்றது. அனார்தன கோலி அதுல என்ன இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் அங்க ஆட்கள் கடைக்கு வந்து அவருக்கு படிக்கிறதுக்கு எழுதி வைக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கடையில ஆட்டோமேட்டிக் சேல் ஜாஸ்தி வரும். கேரளாவில இருந்து பார்த்தா 30 லட்சம் 33 லட்சம் ஒரு கடையில ஒரு மாசத்துல சேல் நடக்குது. 34 வண்டர்வேல் இருக்கு இந்தியாவில். அந்த வண்டர்வேல் ஹையஸ்ட் சேல் கேரளாவில் எர்ணாகுளம் ரெபேக்கா மாவட்டத்தோட வண்டர்வேல் போன மாசம், அதாவது பிப்ரவரியில மார்ச் மாசத்துல அவர் 30 லட்சத்துக்கு மேல சேல் பண்ணிருக்கு. மோர் தென் 30 lakhs ஒரே கடைகள். பாருங்க ஹவு இட் இஸ் பாசிபிள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கடையில நிறைய நம்ம அவுட்லெட் பிக்கப் சென்டர் இருந்தாலும் வண்டர்வேல் குயிக்கா இருந்தாலும் யூ ஹாவ் சஃபிஷியன்ட் ஸ்டாக் ஆஃப் ஆல் வெரைட்டிஸ். அப்புறம் அந்த பொருளை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஒருத்தர் வந்து உப்பு கேட்கும் போது உப்பு மட்டும் கொடுத்துட்டு சாதாரண கடைக்கார மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. சார் உங்களுக்கு இனி என்ன வேணும், இது புது புது பொருள் வந்துருச்சு, இப்ப என்ன சொல்றது, கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு, இந்த டைம்ல நீங்க ரோஸ் சர்பத் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும், இல்லாட்டி இந்த அந்த மாதிரி ஒரு பொருளை பற்றி சொல்லி கொடுத்து அவருக்கு சொல்லி கொடுத்தால் ஓகே, அது பொருட்டும் வாங்குவாங்க. ஸோ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர். எத்தனை செக்மெண்ட் இருக்கு சார். இப்போ லேட்டஸ்ட் துளசி பெயினோட வந்துருச்சு. டிசி சார் சொன்ன மாதிரி ஆர்சிபை பற்றி நீங்க 10 நாள் சொல்லும் போது எவ்ரிடே யூ மேக் இட் கொஞ்சம் சேல் டிமாண்ட் வந்துட்டு இருக்கும். பட் துளசி பெயினை பற்றி டெய்லி ஒரு வாட்டி கிடைக்காம இருக்கலாம். பட் when you get, it will be in huge lump sum. Lakhs of rupees bill will happen in a single sale. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இது ஓரோ ப்ராடக்டுடையும் பேசிக் அதுல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் வருது அதை பற்றி தெரியணும். இது எப்படி இருந்தாலும் டு மேக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பிசினஸ் we need to have business only. அதுக்கு வந்து ஜாயினிங் ப்ரமோட் பண்ணணும். ஜாயினிங் பண்றதுக்கு ஆர்சிஎம்எல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது தேவை இருக்கா, நாட் ரிக்வயர்ட். அதாவது தப்பு சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்சிஎம்எல் ஜாயின் பண்ணது 2,000 ரூபாய் பொருள் வாங்கணும், அது தப்பு. அப்படி இல்லை. ஜாயின் பண்றதுக்கு 1 ரூபாயோட பொருள் வாங்குற தேவையில்லை. சும்மா நம்ம ஐடி ப்ரூஃப் போட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டு அக்கௌண்ட் அப்புறம் ஒரு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நமக்கு ஆர்சிஎம்எல் மெம்பர்ஷிப் எடுக்கலாம். யாரோ ஒருத்தர் நம்மள என்ன சொல்லணும், ஸ்பான்சர் பண்ணணும். ஆர்சிஎம்எல் மெம்பர்ஷிப் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணா மட்டும் நமக்கு மெம்பர்ஷிப் எடுக்க முடியும். அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கா பொருள் வாங்கிட்டே இருக்கேன். பட் உங்களுக்கு ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படி இருந்தால். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த பிசினஸ், அப்பதான் அவர் 2,000 ரூபாய் பொருள் வாங்கணும் அப்படி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ நான் வந்து பிசினஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒருத்தரை ஜாயின் பண்ண வைக்கிறேன். அவர் வந்து பிசினஸ் பண்றதுக்கு தயாரா இல்லாம இருந்தாலும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரமோட் பண்றதுக்கு என்னால முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க 2,000 ரூபாய் பொருளை மட்டும் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பிசினஸ் பண்ண முடியும். அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஐ வில் மேக் யூ ஜாயினிங் அட் த லாஸ்ட். நான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண அப்படி இருந்தால் நீங்க வந்து 2,000 ரூபாய் பொருளை வாங்க மட்டும்தான் எனக்கு பிசினஸ் ப்ரோக்ரஸ் ப்ரமோட் பண்ண முடியும். அதனால நீங்க பண்ணுங்க. இதுதான் ஒரே ஒரு கண்டிஷன், மற்ற எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் எடுக்கும்போது 2,000 ரூபாய் பொருள் வாங்கும்போது எப்படியோ ஒரு 1,000 பிசினஸ் அப்ராக்சிமேட்லி வில் கெட். ஸோ ஜாயினிங் பண்ணும்போது நமக்கு பிசினஸ் சொல்ல கிடைக்கும், சேல் பண்ணும்போது கிடைக்கும், யூஸ் பண்ணும்போது 100% ப்ராடக்ட் யூஸ். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராடக்டை பற்றி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நம்ம வாங்குறது கடையில் வந்து நிறைய பொருள் இருக்கணும்.
நம்ம எல்லாரும் வீட்டில் வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவாங்க, செப்பல் யூஸ் பண்ணுவாங்க, ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ்ல வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு, ரெடிமேட் ட்ரௌசர்ஸ், லேடிஸ்க்கு சாரி, அப்புறம் கீசோல்ல வந்து லாஞ்சரிஸ் தாராளமாக வந்துருக்கு. ஜென்ஸுக்கு வெஸ்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ், பெனியன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெட்ஷீட் இருக்கு, அப்புறம் நைட் ட்ரெஸ் இருக்கு, நைட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எந்த அவுட்லெட் வண்டர்வேல்டுனாலும், வண்டர்வேல் கியூக் ஆனாலும், பியூசி ஆனாலும் 6 மாசத்துல 25 லட்சத்துக்கு மேலே யார் யாரு டர்ன் ஓவர் பண்ணாங்களோ அவருக்கு வந்து இந்த கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸுக்கு 2% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ப்ரமோஷன். எந்த கடையிலும் 40 லட்சத்துக்கு மேல 6 மாசத்துக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ 40 லட்சம் அப்படி சொல்லும்போது 6 to 48 ஒரு 7 lakhs பிளஸ் சேல் எந்த கடைக்கு அவரேஜா வந்துட்டு இருக்காங்களா அவருக்கு வந்து அவர் சேல் பண்ண டெக்ஸ்டைல்ஸுக்கு மட்டும் அடிஷனல் 3% கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, சார் டிப்போயில் போனா அங்க கிடைக்கிறது இல்ல, அங்க போக முடியாது, இங்க போனா நான் கேட்கறது சைஸ் கிடைக்கிறது இல்ல. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் ஓவர். யூ கேன் டைரக்ட்லி ஆர்டர் டு டிப்போ. உங்களுக்கு ஷர்ட் வேணுமா, பெட்ஷீட் வேணுமா, ஜெயின்ஸ் வேணுமா, அந்த மாதிரி கீசோல் ஐட்டம்ஸ் வேணுமா, யூ கேன் டைரக்ட்லி கிவ் ஆர்டர் டு கம்பெனி. அந்த ஐட்டம் வில் கம் டு யுவர் ஷாப். நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொடுக்காது, கொரியர்ல வந்து உங்க பார்சல் வந்து உங்களோட கடையில வந்துடும். காலிக்கட்டு நம்ம ஸ்டார் ரூபி கோர்லேடா சுவிட்ச் சாரோட கடையில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்தோட ப்ராடக்ட் வந்துடுச்சு பை பார்சல், ஆன்லைன் ஆர்டர். இந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பியூஸ்காருக்கு தெரியும்? And there is no limit. You can ask for 10 lakhs also. You can ask for 10,000 also, 5,000 also, no problem. Even keysole items. பழைய டைம்ல ஒன்லி கீசோல் அவுட்லெட் ஆன்லைன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சது. இப்போ பியூசிக்கார கூட டைரக்ட் ஆர்டர் பண்ணலாம். அது வந்து இஃப் யுவர் ஆர்டர் இஸ் மோர் தேன் 5,000, 5,000க்கு மேலே இருந்தால் கொரியர் சார்ஜ் கொடுக்குற தேவையில்லை, கடைக்கே வந்துடும் பொருள். நம்ம ஒரு டிப்போய் பொருள் எடுக்கணும்னா 1%, 2%, 3%, வாட் எவர் இட் இஸ் அப்ளிகபிள், வி ஹேவ் டு கிவ். பட் கொரியர் வாங்கும்போது ஃப்ரீ, இட் இஸ் கம் டு யுவர் ஷாப். கீசோல் அவுட்லெட் ஆனால் வீட்டிலே இருந்து கீசோல் அவுட்லெட் நடத்தலாம். தேர் ஆல்சோ அந்த கீசோல் ஓனர் மோஸ்ட்லி லேடிஸ், அவருக்கு வந்து கடையில எங்கே போற தேவையில்லை, பொருள் அங்கே வீட்டுக்கு வந்துடும். ஸோ என்ன பண்ணணும், ஜஸ்ட் மொபைல் எடுத்து அந்த ஆப்ல வந்து ஆர்டர் பண்றது எப்படின்னு நமக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன், அந்த தண்ணி எடுக்க மாதிரி மோட்டர் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, பட் சுவிட்ச் போடாம நம்ம வீட்டிலே இருந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ த டைம் இஸ் கோன். ஜஸ்ட் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்சிஎம் கொடுக்கறது வாய்ப்பு நல்லா யூஸ் பண்றதுக்கு நம்ம தயாரான்றதான் வி ஹாவ் எ குட் ஃபியூச்சர். பார்க்கும்போது நிறைய பேர் படிச்சவர் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி லெஸ். வேலை கிடைச்சா கூட எத்தனை பேருக்கு சார்? ஆக்சுவலி இந்தியாவோட பாப்புலேஷன் பார்க்கும்போது மோர் தேன் 80% பாப்புலேஷன் இஸ் இன் வில்லேஜஸ். சிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். அப்போ வில்லேஜில் இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கும். சிட்டிஸ்ல போகும்போது காம்படிஷன் இஸ் மோர். அதாவது எல்லாரும் படிச்சவர் எல்லாரும் அங்க வருவாங்க. சாதாரண ஒருத்தர் 25,000 ரூபாய் கிடைக்கிற வேலையில வந்து 5,000க்கும் 6,000க்கும் வேலை பண்றதுக்கு மக்கள் தயாரா இருக்கும்போது ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ ஆர் லெஸ் பெய்டு. அது மட்டும் இல்ல, அண்டர் ப்ரெஷர். கம்பெனிகளும் இது பார்க்குவாங்க, எவ்வளவு கம்மி ரேட்ல ஒருத்தரை வேலைக்கு எடுக்க முடியுமோ ஒரே கம்பல் பண்ணி பண்ணிட்டே இருக்கும். ஒரு சீனியர் ஆனா அவரு சொல்லுவாங்க, பாருங்க நீங்க வந்து 10 வருஷமா இங்க வேலை பண்ணிட்டு இருக்கு, ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நான் வந்து ஒரு புது ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ண வச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் ஆயிருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நீங்க வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா மட்டும்தான், அதர்வைஸ் எனக்கு வந்து உங்களை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி வருவாங்க. பட் ஆர்சிஎல் பாருங்க, ஃப்ரீ பேர்ட். இட் இஸ் யுவர் டைம், எப்ப பண்ணணும். பட் அதுதான் இங்க ஒரு பிரச்சனை. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கு, பரவாயில்ல, நாளை பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நாளே நீல. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஆக்டிங். ஸோ அனதர் 2 years, 2 வருஷம் ஆர்சிஎம் பற்றி பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் குரூஷியல் இயர். அதாவது ஆர்சிஎம் மெயின்லி ஃபோக்கஸ் இன் ஹெல்த். The society is struggling to know about health and gain health. அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆர்சிஎம் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆன வேற எந்த ஒரு சிஸ்டம் கிடையாது. பாருங்க, அரௌண்ட் 16-15 lakhs of people aware of health and promoting in RCM.
13,000க்கு மேலே அவுட்லெட்ஸ் இருக்கு. நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டெல்லி இருந்தால் இங்கே இருந்து டெல்லியில ஒருத்தரை வந்து கைடு பண்ணி அங்கே ஒரு ஷாப்பில் அனுப்ப வச்சு அவருக்கு பொருளை வாங்க வச்சு நம்ம பிசினஸ்ல அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் நாட் யூசிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இந்த அளவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணாம இருந்து அழிகிட்டு இருந்தால் nobody can help. So that's opportunity. So இதை பற்றி சொல்லும்போது இன்கம் is the main criteria. Income is the main motivating factor. ஆளுகள் வந்து ஆர்ட்ஸ் வந்துட்டு ஏன் நிற்காம போறாங்க? பிகாஸ் தே கம் வாட் எவர், எது சொன்னாலும் சரி எனக்கு வந்து இன்கம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் வித்தவுட் இன்கம் we cannot do anything. ஸோ ஆர்ட்ஸ்ல வந்து இன்கம் கிடைச்சிட்டு இருந்தால் they will continue promoting, they will take risk, they will do sacrifice everything when they start getting income. ஸோ அது எப்படி இன்கம் வருது, அதுக்கு அதோட சான்ஸ் என்ன, இதை பற்றி தெரியணும். நம்ம ஆர்ட்ஸ்ல பிசினஸ் பிளானை பற்றி சொல்லும் போது பிளான் பிரசன்டேஷன் நம்ம காமிச்சு கொடுக்குவாங்க. அதுல வந்து ஒரு இன்கம் பிளான் பிரசன்டேஷன் இருக்கு. நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லைடு இருக்கு, ஒரு வாட்டி முதல்ல நான் காமிச்சிருக்கோம். பட் ஸ்டில் ஒன்ஸ் மோர் ஐ வில் ஷோ. அதுல வந்து there are 4 types of income generally. அது எப்படி நமக்கு இன்கம் வருது, அந்த ஸ்லாப் எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த ஒரு ஸ்லைடு பார்த்துட்டு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, உங்களுக்கு தேவையான ஒரு நோட் புக்கு பேனை எடுத்து எழுதுவீங்க. எப்பவும் நம்ம ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு டைரி இருக்கணும். அந்த டைரியில வந்து அந்த மீட்டிங் கிடைக்கிறதா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். அது நோட் பண்ண மட்டும் இல்லை, அதை ரிப்பீட் செய்யணும், ரிவைண்ட் செய்யணும், நம்ம டீம்ல சொல்லி கொடுக்கணும், மீட்டிங் ப்ரமோட் பண்ணணும். பாருங்க நம்ம 66 பேர் இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து எவ்வளவு கேலிபர் இருந்தாலும், எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தாலும், எவ்வளவு டைம் இருந்தாலும் ஒரு ஆள் தனியே ஒன்றும் பண்ண முடியாது. We have to identify the potential people in our team. Yes, சுகுமார் சார் டைரி காமிச்சிருக்காங்க. எஸ், தேங்க்யூ சார், குட். தெரியும் நான் என்ன சொல்றது, நிறைய பேர் இப்போ வீடியோவில் கூட வரல. 66 பேர் 6 பேர் தான் வீடியோ இருக்கு. மற்றவங்கள தூங்கிட்டு இருக்கா, வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க தெரியாது. மீட்டிங் அட்டென்ட் பண்ணலன்னா வந்து காமரா சார் திட்டுவாங்க, இல்லைன்னா பொன்குண சார் திட்டுவாங்க. அதனால வந்து என்னோட பேர் போட்டு வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ that is not going to give any result. நான் சொன்னேன் 3 கோடி மக்கள் ஆர்ட்ஸ் வந்துடுச்சு, 30 லட்சம் தான் இருக்கு, மற்றவங்க எல்லாரும் போயாச்சு. ஸோ அவருக்கும் இருக்கவருக்கும் இந்த கால் லீடருக்கும் ஆர்ட்ஸ் கொடுத்த ஒரே வாய்ப்பு தான். யார் அதை யூஸ் பண்ணிருக்கோ அவருக்கு கிடைச்சிச்சு இல்லையா? நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி எடுக்கிற மாதிரி கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பழைய டைம்ல நம்ம கையில எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கப்பி வந்தாங்க, அதுக்கப்புறம் மோட்டர் வந்தாங்க. மோட்டர் இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தால் cannot do anything. ஸோ இந்த கம்பெனி ஆர்ட்ஸ் கொடுக்குற இந்த சிஸ்டம் கொடுக்குற வாய்ப்பு நம்ம தெரிஞ்சுட்டு கூட நம்ம பண்ணாம இருந்தால் we cannot do anything. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் நமக்கு எப்ப கிடைக்கப்போ நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி important for the current century. நம்ம former Indian president Dr. APJ Abdul Kalam அவர் என்ன சொன்னாரு, network marketing is the most precious opportunity. அது வந்து each and every youngster should join அப்படிதான் அவர் சொல்லியிருக்கு. அதர்வைஸ் என்ன சொல்றாங்க, they are going to lose their golden era in their life. So அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த சான்ஸ் நஷ்டப்படக்கூடாது. we should not lose that chance. Recording in progress. சார் சொல்லு சார். கம்ப்ளீட் ஆயா? இல்ல, ஒரு ஸ்கிரீன் பிரசன்டேஷன். நம்ம மீச கை தூக்கிட்டு இருக்கு, அதான் கேட்டு. இன்வைட் பண்ணுங்க சார். சுமார் சார் பண்ணுவா சார், நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க.
சொல்லுங்க ஆவடி சார். ஆவடி மிஸ். இல்ல ஐயா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஐயா கம்ப்ளீட் அவரே பண்ண ஒரு பிரசன்டேஷன் பெண்டிங் இருக்குது. அப்புறமேல ஒரு பிரசன்டேஷன் கூட இருக்கு சார், அது காமிச்சிட்டு முடிக்கிறேன். ஓகே சார், நீங்க பேசுங்க Okay. சார், பேசுங்க. ரைட். ஜாஸ்தி டைம் எடுக்க மாட்டேன். அதாவது உங்களுக்கு தெரியும் இது இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சிருக்கு. அப்ப கூட சார் நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுங்க சார், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கேக்குறது. தேங்க்யூ. ஸோ நான் சொன்னேன், கமல்ஹாசன் சார் சொன்ன மாதிரி ஆர்சிஎம்ல வந்து நமக்கு வந்து வெற்றி அடிக்கணும்னா பிசினஸ் ஓலியம் ஏறணும். பிசினஸ் ஓலி ஏறணும்னா there are 3 ways. Use the product, sell the product, make joining. ஜாயினிங் பண்ணனா அவர் வந்து ஆர்சிஎம்க்கு வரும்போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவர் பொருளை யூஸ் பண்ணா அவர் பொருளை யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுல வந்து ஆரோக்கியத்துக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும், எப்படி சேல் அதாவது சேவிங் எப்படி வருது, ரேட் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் சிஸ்டத்துல வந்து எப்படி உங்களுக்கு வந்து இன்கம் வருது இது சொல்லிக் கொடுக்கணும். இந்த 3 வார்த்தை உங்களுக்கு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் வந்து பிசினஸ் ப்ரோக்ரஸ் ஆகும். அதுக்கு ஜஸ்ட் இந்த பிரசன்டேஷன் பாருங்க. வெல்கம் டு தி வாவ். பரவாயில்ல, கரண்ட் போயிடுச்சு. ஸோ ஐ வில் ஆல்சோ சுவிட்ச் ஆஃப் மை வீடியோ. ஸ்கிரீன் பார்க்க முடியும் இல்லையா? விசிபிள்? எஸ். இதுல பார்க்கும்போது நம்ம ஒரு பேசிக் நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம்ஆர்பி, டிபி, பிவி. டிபி வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ், அதர்வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து எஸ்பின்னு கூட சொல்லுவாங்க, செல்லிங் பிரைஸ். இப்போ பிவினா பிசினஸ் ஓலியம். பிசினஸ் ஓலியம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து சேல் பண்ணும்போது அதுல வந்து கமிஷன் கொடுக்கறதுக்கு கம்பெனி கால்குலேட் பண்றத ஒரு மீடியா மட்டும்தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கம்பெனிக்கு கிடைக்கிறத டோட்டல் ப்ராஃபிட். அப்படி இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் ஏ கால்குலேட்டிங் மீடியா ஒன்லி. அதாவது எத்தனை பிசினஸ் ஓலியம் இருக்கு அந்த பிசினஸ் ஓலியம் ஃபுல்லா வந்து அமௌண்ட் பணம் கம்பெனிக்கு கிடைக்கிற லாபம் அப்படின்னு நினைக்காதுங்க. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் கால்குலேட்டிங். ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்ல வந்து கொஞ்சம் பழைய ஸ்லைடு தான், அதனால அந்த ரைட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன் அப்கமிங் ஸ்லைட்ஸ் யூ கேன் சி எம்ஆர்பி, டிபி, பிவி. இது வந்து அந்த டைம்ல ஹெல்த் கார்டு 174 இருந்தாங்க, 142 டிபி இருந்தாங்க, பிசினஸ் ஓலியம் 58 இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப மாறியாச்சு. நவ் எப்படி கமிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்றது? டைரக்ட் செல்லர்ஸ் பிசினஸ் ஓலியம் டோட்டல் பிசினஸ் ஓலியத்தோட 45% கம்பெனி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பாருங்க, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பணக்காரர் இருந்தால் ஒரு பிசினஸ்காரர் இருந்தாலும் அவரே அந்த இடம் பார்த்து அங்கே பில்டிங் தயார் பண்ணி மெஷின் அங்கே கொண்டு வந்து அங்கே என்ன ப்ராடக்ட் தயார் பண்ணோம், அதுக்கு ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து ஆளை வச்சு எக்ஸ்பர்ட்டை வச்சு அப்புறம் இதெல்லாம் ஸ்டாக் பண்றதுக்கு இடம் இருக்கணும். அப்புறம் தயார் பண்ணும்போது குவாலிட்டி அஷ்யூர் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ணணும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒர்க் தலைவலி இருக்கும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இன்கம் ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்காக ஆர்சிஎம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ப்ரொமோட் அண்ட் டேக் யுவர் ப்ராஃபிட். ஆர்சிஎம்ல எத்தனை கம்பெனி இருக்கா, அந்த எத்தனை கம்பெனிகளும் எவ்வளவு சேல் இன்க்ரீஸ் ஆகுமா உங்களுக்கு அதை இன்கம் ஜாஸ்தி வருது. ஸோ என்ன பண்ணணும், இட் இஸ் அவர் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் அவர் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பிசினஸ் ஓலியத்தோட 10% 32% வரையும் பிசினஸ் ஓலியத்தோட நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். ராயல்ட்டி வந்து 8% கிடைக்குது. டெக்னிக்கல் போனஸ் 5%. டோட்டல் வந்து 45% வருது. ஸோ நமக்கு வந்து பிசினஸோட இன்கத்தை பற்றி சொல்லும் போது தேர் ஆர் டாப் 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஜெனரலி செல்ஃப் யூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலே இன்கம் வரும். அப்புறம் சேல் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடைக்கும். ஒரு அவுட்லெட் பழைய டைம்ல வந்து பியூசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கூட பியூசின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து ஒண்டர் வேர்ல்ட் அண்ட் ஒண்டர் வேர்ல்ட் குக் 2 கேட்டகரி தான் இருக்குது. அப்புறம் பியூசி பழைய கடைக்கு வந்து பியூசி தான் அதுவும் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி ஆல் வில் கன்வெர்ட் இன் ஒண்டர் வேர்ல்ட் குக். அப்புறம் 4வது இன்கம், தட் இஸ் முக்கியமான இன்கம் வந்து டீம் பில்டிங், பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு. அப்போ அது எப்படின்னா இந்த ஒரு ஸ்லைடு பாருங்க. இதுல வந்து ஒரு 11 ப்ராடக்ட் வந்து கம்பேர் பண்ணிருக்கு. மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற பொருளும் ஆர்சிஎம் ப்ராடக்ட்டும் நம்மள வித்தியாசம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுல வந்து கொஞ்சம் ரேட்டு வித்தியாசமா இருக்கும். அதாவது இது இந்த ஸ்லைடு தயார் பண்ண டைம்ல இருந்தா மார்க்கெட் ரேட்டும் ஆர்சிஎம் ரேட்டும் பிசினஸ் ஒலியில் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ ஃபார் கம்பேரிசன் இங்க பாருங்க, ஒரு மார்க்கெட் ரேட்டு பார்க்கும்போது ஒரு 1676 ரூபாய் கொடுக்கறது ரெண்டு பொருள் வந்து ஆர்சிஎம்ல எம்ஆர்பியில் வாங்கும்போது 1159 ரூபாய் தான் வருது. ஸோ அரௌண்ட் 500+ rupees
உங்களுக்கு வந்து லாபம் வருது. இந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயம் நம்ம வந்து பொது ஒருத்தருக்கு காமிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் டிபி அண்ட் டிவி ஆர்சிஎம்ல ஆப்ஷன் மெம்பர்ஷிப் இருந்தா உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்தா உங்களுக்கு வந்து டிபி ரேட் கிடைக்கும். அப்போ இனி ஒரு டிஸ்கவுண்ட் வருது. அப்புறம் பிசினஸ் சொல்லிட்டு கமிஷன் வரும். இந்த இதுல பாருங்க செல்ஃப் யூஸ்ல வந்து லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ், ஸ்பாட் டிஸ்கவுண்ட், கமிஷன் பேஸ்ட் ஆன் பிவி. அதாவது ஒருத்தர் வந்து வீட்டுல பொருள் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து 3 தரமான இன்கம் கிடைக்கும். அதாவது ஒரு ஆர்சிஎம்க்கு நீங்க ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அவருக்கு ஆர்சிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு வச்சுட்டு, அதாவது ஒரு பேப்பர்ல நீங்க ஒரு கம்பேரிசன் சார்ட் இருந்தா கூட அவருக்கு வந்து ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியும். அதுல வந்து 2 காலம் மட்டும் போதும். அதாவது டிபிபிவி தேவையில்லை. அந்த இடத்துல வந்து லாபம் அப்படின்னு போடுங்க. மார்க்கெட் பிரைஸ் 305, ஆர்சிஎம் ரேட் 219, லாபம் 94 ரூபாய் அப்படி போட்டு கொடுங்க. அப்படி காமிக்கும் போது அவருக்கு தெரியும், எஸ் இப்போ நானும் எதிர்பார்த்துட்டு இருந்து எப்படி என்னுடைய செலவு கம்மி பண்ண முடியும். டீசல் பெட்ரோல் வேற ஏறிட்டு இருக்கு, ஆட்டோ ரிக்ஷா ரேட் ஏறிட்டு இருக்கு, பஸ் ஃபேர் ஏறிட்டு இருக்கு, எப்படி செலவு கம்மி பண்ண முடியும் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க கரெக்ட் டைம்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு சார் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ல போறேன். ஏன்னா அது சொல்றதுக்கு நமக்கு ஒரு சார்ட் இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி செல்ஃப் யூஸ் வீட்டிலேயே பொருள் யூஸ் வேற யாருக்கிட்ட சொல்ல தேவையில்லை. நம்ம கடையில வாங்குற பொருளை மாற்றி ஆர்சிஎம் பொருள் வாங்கும் போது உங்களுக்கு என்ன லாபம் வருது. அப்புறம் இன்கம் ஃப்ரம் சேல்ஸ். நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். இது எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஹவு மெனி பீப்புள் ஆர் டூயிங் டைமண்ட் கிளப்? ஜஸ்ட் ரைஸ் தேர் ஹேண்ட். ஒன்லி டைமண்ட் கிளப். சூப்பர் டைமண்ட், ஸ்டார் டைமண்ட் அப்படி கை தூக்க கூடாது. ஒன்லி டைமண்ட் கிளப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கு? விஜயா மேடம், மனசுதா சார், வீரகுமார் சார், எஸ் எஸ், வசந்த் மோகன் சார். நான் சொன்ன ஒன்லி டைமண்ட் கிளப். அதுக்கப்புறம் சூப்பர் டைமண்ட் கிளப் இருக்கும். அது கேட்கும்போது you should raise their hand. There are so many people doing super diamond club, star diamond club, crown club இல்லையா அந்த மாதிரி இருக்கும். ஸோ டைமண்ட் கிளப் சேல் பண்ணும்போது இன்கம் how you are going to get அதான் இது காமிக்கிறது. ஓகே தேங்க்யூ. அப்போ இந்த சேல் வந்து பாருங்க ஒரு 2000 rupees for product if but direct sell is selling. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் பொருள் அப்படின்ற ஒரு சேல் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 19,600 rupees அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு காமிச்சு காமெடியா சாரோட மைக் அன்மியூட் ஆயிருக்கு. somebody is talking. yes. ஸோ இது வந்து 2000 சேல் பண்ண அப்படி இல்லை. people are doing lot of sales. அதான் நான் சொன்னேன் ரொட்டு சார்ஜ் வந்து பார்த்துருக்கோம். வீராங்கனா they are selling for lakhs. Kisol they are selling for lakhs. Haida Sanjeevani they are selling for lakhs. Tulsi Pain they are selling for lakhs. இது வந்து சாதாரண ஒரு மனிதர் வந்து சாதாரண வேலையில் பார்த்துட்டு இருக்கும். அதுக்குள்ள கூட ஒரு 2 மணி நேரம் ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு தயாரானா உங்களுக்கு வந்து ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு கெட் எவ்வளவு பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் அபவுட் 20,000 rupees வீட்டில இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ப்ராடக்ட் சேல் பண்ணியா போதும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிக்அப் சென்டர் அவுட்லெட். அந்த அவுட்லெட் பண்ணணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த இடத்துல ஒரு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அங்க வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள வேற ஷாப் இருக்கக்கூடாது. ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் கட்டணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு நம்ம ராயல்டி ஒரு டெக்னிக்கல் வெரிஃபை பண்றதுக்கு அப்புறம் அவர் வந்து உங்களுடைய கடையுடைய ஸ்கெட்ச் பார்த்துட்டு அதுல எவ்வளவு ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணவங்க ஒரு 60,000 60,000 1 லட்சம் வரைக்கும் நம்ம கடைக்கு தேவைப்பட்ட ஃபர்னிச்சர் அங்கே எடுக்கலாம். ஒரு 5 லட்சத்தோட பொருளை இனிஷியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ் வர்றாங்க. அதெல்லாம் வந்து வண்டர்வேலுக்கு லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ கடையில் நிறைய பொருள் இருக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் நம்ம என்ன கஸ்டமர் பெல்ட் அதே பெல்ட் இருந்தாலும் அத்தனை பேர் இருந்தாலும் கூட அவர் பர்ச்சேஸ் ஜாஸ்தி வருவாங்க. ஒரே நாளில் ஓப்பனிங் டேல மட்டும் வந்து நிறைய ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல சேல் வந்துட்டு இருக்கு. ஸோ சூப்பர்
ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பீப்புள். அதாவது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னதான், அதுதான் இங்க ஆர்ட்ஸ் இருக்கிறது. ஸோ நம்ம அவுட்லெட்டோட சேல்ஸுக்கு வந்து கம்பெனி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன கிடைக்குது, சாதாரணமாக ஒரு அவுட்லெட்டுக்கு வந்து கமிஷன் உங்களுக்கு தெரியும். இது தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. பட் நாங்க டீம்ல யாரோ ஒருத்தர் வந்து நான் ஒரு கடையை போடுறேன் சார் அப்படி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு இது வரக்கூடாது. அதனால சொல்றேன், சாதாரணமா வந்து பியூசிக்கு வந்து கமிஷன் 8% தான். ஆயில், கோதுமாவு, எண்ணெய் இதுக்கு மட்டும் 7%. அப்புறம் டூல்ஸ் கேட்டகரி வந்து அதுக்கு வந்து 10% கிடைக்குவாங்க. அப்புறம் 6 மாசத்துல வந்து உங்களோட சேல்ஸ் வந்து 12 லட்சத்துக்கு மேல வந்தால் 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். அது வந்து 25 லட்சத்துக்கு மேல வந்தால் 1.5% கிடைக்கும். இங்க வந்து நிறைய பேரு பியூசி வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பேருக்கு இன்சென்டிவ் கிடைச்சிட்டு இருக்கோ அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி வந்து இத எல்லாரும் வந்து ஹேண்ட் லோவர் பண்ண முடியாது. கமரே சார், ஜஸ்ட் லோவர் த ஹேண்ட்ஸ், தென் வி கேன் ஆஸ்க். இந்த எதுக்கு கை தூக்கி இருக்கிறீங்கன்னு தெரியல. இன்னும் அவர் பிரசன்டேஷன் முடிக்கல. நீங்க கை தூக்கணும்னு பார்த்தா அவர் பாதியிலே போயிடும். இல்ல அத நான் கேட்டதுக்கு அவரு டைமண்ட் கிளப் யார் யார் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் அவர் கை தூக்குறாங்க. அதுக்குதான் கை நம்ம கை கீழே போடலீங்க. போட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே. எத்தனை பியூசிக்கார இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க அதான் நான் கேட்டேன். அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? போன மாசம் இன்சென்டிவ் சார் இப்போ உங்க பாபு சார் இருக்கு. நான் என்ன சொல்றது, நம்ம வந்து கடையில ஸ்டாக் ஜாஸ்தி இருந்தால் நம்ம கடையில வருந்தவருக்கு அதே ஆளுக்கு தான் நிறைய பொருள் வாங்க முடியும். அந்த மாதிரி எந்த கடையில ஜாஸ்தி ஸ்டாக் இருக்குமோ நம்ம எல்லாரும் அங்க போறதுக்கு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் ஆகுவாங்க இல்லையா? நம்ம பக்கத்து ஒரு கடையில வந்து கொஞ்சம் காய்கறி இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நம்ம எங்க போய் பொருள் வாங்குவாங்க? எப்பவும் சூப்பர் மார்க்கெட் தான் போறதுக்கு இஷ்டப்படுவாங்க. அங்க போனா நிறைய பொருள் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல போனா வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த கொஞ்சோண்டு பொருள் இருக்கிறது அது அவங்க காஞ்சி போயின்னு வச்சிருக்கிறது தீஞ்சு போனது. அந்த மாதிரி ஆர்சிஎம் கடைக்கு வரும்போது அப்படிதான். அங்க கடையில வந்து நிறைய இருந்தால் வண்டவேல் இருக்கு, அங்க போய் வாங்கலாம். வண்டவேல் குக்கு இருக்கு, அங்க போய் வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு கடை இருக்கு சென்னையில வந்து ஒருத்தர் ஆர்சிஎம் குக்கு அனுப்பணும் அப்படின்னா போன் பண்ணி கேட்குவாங்க, ராமசாமி சார் சென்னையில எந்த கடை நல்லா இருக்கும், எந்த கடை பெரிய கடை இருக்கும் அப்படிதான் கேட்குவாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டாக் வைக்க முடியும், எவ்வளவு அட்ராக்டா வைக்க முடியும், அங்க வந்து ஜாஸ்தி கூட்டம் வரும், ஆட்கள் வரும். ஸோ ஒரு அவுட்லெட்ல கூட வந்து எவ்வளவு பெரிய ஸ்டாக் வைக்க முடியுமா, எவ்வளவு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும், அங்க வந்து பிசினஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்சிஎம் அவுட்லெட் அப்படி சொல்லும் போது இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் யுவர் பிசினஸ் அட் கம்பெனி எக்ஸ்பென்ஸ். கடை இல்லாம ஒருத்தருக்கு வந்து பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கடையிலே போய் பொருள் வாங்கி ஆளை பார்த்து கொண்டே கொடுத்து தான் பண்ணணும். பட் கடை இருக்கும்போது நம்ம கடையிலே வந்து நிறைய பேர் நம்ம கூப்பிட்டு வந்து ஆர்சிஎம் பற்றி சொல்லி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம டீம் டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கடை வச்சிருக்க கூட தே ஆர் கெட்டிங் ஒன் அட்வான்டேஜ், டெவலப் த பிசினஸ் ஆன் கம்பெனி எக்ஸ்பென்ஸ். அப்புறம் அந்த பியூஸ்ல பெனிஃபிட் அதான் சொன்னாங்க, இன்சென்டிவ் பற்றி சொன்னாங்க. ஸோ அன் எக்ஸாம்பிள், ஒரு மந்த்லி சேல்ஸ் ஆவரேஜ் 8 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தால் ஒரு வருஷத்துல வெறும் 96 லட்சம் அப்ராக்சிமேட்லி சேல் பண்ணுவாங்க. அவருடைய எல்லா எக்ஸ்பென்ஸும் முடிச்சுட்டு எப்போ ஒரு 50,000 ருபீஸ் மந்த்லி அவருக்கு இன்கம் கிடைக்கும். 8 லட்சம் டேர்ன் ஓவர் பண்றதுக்கு ஒரு 4 லட்சம் ஸ்டாக் இருந்தா போதும், மற்ற பணம் வந்து ரொட்டேஷன்ல இருக்கும். ஸோ ஈஸியா வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். பாருங்க, 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படி இருந்தால் மற்ற எந்த ஒரு பிசினஸ் ஆனாலும் வேலையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படணும், படிக்கணும், எத்தனை வருஷம் படிக்கணும், படிச்சால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. நான் ஆர்சிஎம் ஒரு கடை வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஒரு இடத்துல வந்து ஒரு கடை போட்டால் கண்டிப்பா வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பெரிய கடை போட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்னேன் வண்டர்வேல் குக் அந்த மாதிரி எல்லாம். ஸோ உங்களை டீம்ல எத்தனை பேர் கடை வச்சிருக்க எல்லாருக்கும் வந்து மேக்சிமம் அதில் வந்து ஸ்டாக் வச்சு நல்லா ஒரு வண்டர்வேல் குக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அந்த டீம் பிசினஸ் வந்து உங்களுக்கு ஜாயினிங்ல வந்து பிசினஸ் இதுல வந்து உங்களுக்கு எப்படி கமிஷன் வருது, இந்த கால்குலேஷனுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஒரு ஐடியில வந்து 2000 பிசினஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட 10% அவருக்கு வந்து கமிஷன் 200 ருபீஸ். ஸோ சப்போஸ் அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஆர்சிஎம் அப்படி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி 2 பேர் ஜாயின் பண்ண வச்சு அவரும் 2000 பிசினஸ் சோலியம் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிங்க. ஸோ டோட்டல் பிசினஸ் சோலியம் 5000 வருது. இந்த ஆளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரே 2000 பிசினஸ் சோலியம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 2000 பண்ணாங்க, இன்னொருத்தர் 1000 பண்ணாங்க, டோட்டல் 5000 ஆச்சு.
ஸோ அவருடைய கமிஷன் 100 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம டீமில் நடக்கிற வியாபாரத்தை கம்பேர் பண்ணிட்டு நமக்கு வந்து நமக்கு ஒரு கமிஷன் ஜாஸ்தி வருது மாதிரி ஒரு ஃபார்முலா ஆர்சிஎம்ல இருக்கு. அதான் நம்ம சொல்றது யூனிக் பிளான். இந்த மாதிரி ஒரு பிளான் உலகத்துல வேற எங்க இல்லை. ஸோ இதே அவர் வந்து 10,000 மிஸ்ஸஸ் சொல்லியம் வரும்போது டோட்டல் கமிஷன் 14% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கீழே இருக்கிறவருக்கு 600 தான் கொடுக்குது, 12%. ஸோ 10,000 யாரு எந்த ஆளுக்கு அந்த 10,000 ஸ்லாப் வந்துருச்சு அவருக்கு வந்து 800 ரூபாய் கிடைக்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு லெவலும் வந்து நம்ம டீம்ல வந்து நிறைய பேர் வரும்போது பொருளை ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் பிசினஸ் வழி வரும்போது கமிஷன் நமக்கு வந்து ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு பிகினர் லெவல் ஒரு 20,000 மிஸ்ஸஸ் சொல்லியம் பண்றவங்களுக்கு வந்து அவர் டீம்ல 20,000 நடக்கும்போது அவருக்கு 1,300 ரூபாய் இன்கம் வர்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் காமிச்சிருக்கு. அப்புறம் ஸ்டார்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் 40,000 மிஸ்ஸஸ் சோடியம் அவருக்கு வந்து 40 ஸ்லாபுக்கு எவ்வளவு வரணும், 19% கமிஷன் டோட்டல் கமிஷன் வரும். அதுல வந்து 2 டீமுக்கு செப்பரேட் அவருக்கு வந்து எவ்வளவு அவருக்கு தேவைப்படுதோ அவருடைய எலிஜிபிலிட்டி அனுசாரமாக கொடுத்துட்டு இந்த ஆளுக்கு ஒரு 3,000 ரூபாய் கமிஷன் வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டார்டர்ல வந்து கால்குலேஷன் காமிச்சிருக்கு. ஸோ ஓப்பனர் நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது 70,000 அவருக்கு ஒரு 4,325 ரூபாய் காமிச்சிருக்கு. ஸோ திஸ் ஆல் ஆர் நோன் ஆஸ் வைட்டல் லெவல்ஸ். இந்த நிறைய பேருக்கு தப்பு சொல்லுவாங்க, அதாவது வைட்டல் பின் அப்படி சொல்லக்கூடாது. பின்னு வந்து ஸ்டார் அதுக்கு மேலதான் பின் இருக்குவாங்க. வைட்டல் வந்து லெவல் தான் சொல்லுவாங்க. ஸோ பிகினர் ஸ்டார்டர் அப்படிதான். இது நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். பிகினர் அப்படி சொல்லும் போது டோட்டல் பிசினஸ் வால்யூம் 20,000 இருக்கணும். செல்ஃப் செகண்ட் சைடு சேர்த்து 5,000 பண்ணா அவர் வந்து பிகினர்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டருக்கு வந்து 40,000, செகண்ட் செல்ஃப் 10,000, ஓப்பனருக்கு வந்து 70,000 70,000 வரணும். செகண்ட் சைடு செல்ஃப் சேர்த்து 20,000 வந்தா போதும். ரன்னர் லெவலுக்கு வந்து ஈகிளுக்கு வந்து 1.15 வரணும். அப்படி அவர் வந்து 24% கமிஷன் லெவல் வந்துடும். 30,000 பிசினஸ் வரையும் செகண்ட் சைடு செல்ஃப் சேர்த்து டோட்டல் வந்தாலும் 1.15 வரும்போது அவர் வந்து ஈகிள்னு சொல்லுவாங்க. ரன்னர் லெவலுக்கு 1.70, 40 செகண்ட் சைடு செல்ஃப். வின்னருக்கு வந்து 2.60, செகண்ட் செல்ஃப் சேர்த்து 50. இதுதான் வைட்டல் லெவல்ஸ். லீடர்ஷிப் அதாவது 3 லட்சம் வரும்போது லீடர்ஷிப் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பின். நமக்கு வந்து பிசிக்கல் பின் கிடைக்கிறத ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் லீடர்ஷிப். இதுக்கு வந்து ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு லெவலுக்கு வந்து கமிஷன் எடுப்பாருங்க பாருங்க. நம்ம வந்து கால்குலேஷன் வந்து இதோட ஜாஸ்தி இருந்தாங்க. இது வந்து ஒரு மினிமம் லெவல். பிகினர் லெவலுக்கு ஒரு 1,000 வந்துடும். ஸ்டார்டருக்கு 2,000, ஓப்பனருக்கு 3,000 வரும். ஈகிளுக்கு வந்து 5,000, ரன்னருக்கு வந்து 7,000, வின்னருக்கு ஒரு 10,000. அது வந்து மினிமம். இந்த லெவல் வரும்போது மினிமம் அப்படி வர்றது மாதிரி இருக்கு. ஸோ டீம் பில்டிங்ல வந்து நம்மளுக்கு எப்படி கமிஷன் கால்குலேட் பண்றது, அது ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கு. ஒருத்தர் வந்து 2,000 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அவரு டீம்ல வந்து A, B அப்படின்னு 2 டீம் இருக்கு. இந்த 2 டீம்ல இருக்கிற டோட்டல் பிசினஸ் வால்யூம் பார்க்கும்போது 1,72,000 வந்துருச்சு. அதுல வந்து A குரூப்புக்கும் B குரூப்புக்கும் கொடுத்திருக்கு. மிச்சம் இருக்கிறது அந்த ஆளுக்கு தான். இதுதான் நம்ம கம்பெனியில வந்து டீம் கமிஷன் கால்குலேட் பண்றதா ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பாருங்க, நம்ம வந்து ஆர்சிஎம் வரும்போது ஒருத்தர் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானே சொல்லிட்டு கூட வரலாம், நான் வந்ததுக்கு அப்புறம் வந்தவர் சொல்லிட்டு வரலாம், எனக்கு முன்னே இருக்கிறது சொல்லிட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் நம்ம டீம் வந்து ஸ்லோலி இன்க்ரீஸா வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், யார் ஆர்சிஎம்க்கு வந்தாலும் அவருக்கு அந்த பொருளை பற்றியோ ஒரு விலை வித்தியாசத்தை பற்றியோ நம்ம இந்தியன் பொருளான நமக்கு என்ன பெனிஃபிட், ஹெல்த்தை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் people will keep joining and they will keep using. and இன்கம் சோர்ஸை பற்றி சொல்லும் போது தேவையான எவ்ரி டூயிங் சேல்ஸ் ஆல்சோ. இதுதான் நடக்கிறது. இந்த 3 வேலை சேல், ஜாயினிங் அண்ட் யூஸ், இது 3 பண்ணும்போது நம்ம பிசினஸ் சொல்ல ஏறுவாங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து நம்மள 172 ரன்னர் லெவல்ல வந்து 10,000 வந்துருச்சு. அப்புறம் ஸ்டார் லெவலுக்கு வந்து ஒரு 15,000 வருவாங்க. இது பின் லெவல் பாருங்க, ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 பேர் 5 பேர் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு பிகினர் மாதிரி லெவலுக்கு வந்துடும். ஸ்லோலி ஒரு வைட்டர் லெவல், சீனியர் லெவல் வரும்போது நம்ம நம்ம நினைச்ச மாதிரி போறது இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஹெசிடேஷன் வந்துடுவாங்க. ஓ, இது என்னால பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படி. பட் நீங்க கொஞ்சம் நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது சீரியஸா இருக்கும்போது ஸ்டார், ராயல்டி அந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் வரும்போது வீல் ஸ்டார்ட் கெட்டிங் இன்கம். நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எதிர்பார்க்கணும்னு நம்ம டீம்ல வந்து ஒருத்தர் வந்து எப்படி சீக்கிரமா ஒருத்தரே அச்சீவர் உருவாக்கணும். அதுதான் நம்ம குறிக்கோள் இருக்கணும். எனக்கும் வந்து பின்னு கிடைக்கிறது அது முக்கியமான விஷயம் கிடையாது. என்னோட டீம்ல வந்து ஒரு அச்சீவர் பண்ணா அவரு பணம் கிடைக்கும் போது அவரு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை அச்சீவரை உங்களோட டீம்ல உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு உங்களோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டே இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து ஸ்டார், அதுக்கப்புறம் ராயல்டி. ராயல்டிக்கு நமக்கு தெரியும் 4 லெவல் இருக்கு. இங்க வந்து நிறைய ஸ்டார் அச்சீவர்ஸ் இருக்கு, ராயல்டி அச்சீவர்ஸ் இருக்கு. ராயல்டியில 4 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கோல்டுன்னு சொல்லுவாங்க, 3% ராயல்டி, கிட்டத்தட்ட ஒரு 20,000 rupees. ஆர்சிமில ராயல்டிக்காருக்கு 20,000 கிடைக்கும். வெளியே 20,000 ரூபாய் கிடைக்கணும். எத்தனை வருஷம் படிக்கணும்? ஒரு 12 வருஷம் 15 வருஷம் படிக்கணும். படிச்சா எல்லாருக்கும் கிடைக்குமாங்களா? கிடைக்கிறது இல்லை. ஒரு இன்ஜினியரிங் முடிச்சா கூட வந்து ஒரு 10,000 12,000 15,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். 6,000 7,000 ரூபாய் கூட ஒரு என்ன சொல்றது அப்ரண்டிஸ் அப்படி சொல்லிட்டு என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி இல்லை. பழைய டைம்ல வந்து டீச்சர் குவாலிஃபிகேஷன் தான் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எம்ஏ எம்ஃபில் எல்லாம் முடிச்சு எம்எட் எல்லாம் முடிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த ஃபீல்ட்ல பார்த்தாலும் there are lot of people, educated people waiting for the job. இப்போ வந்து ஆர்சிபில ராயல்டி வர்றதுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கு, உங்களோட வயசு எத்தனை, ஆம்பளையா பெம்பளையா, கேரளக்காரனா மலையாளக்காரனா ஆசாமி எதுவும் கேட்கறது கிடையாது. நம்ம டீம்ல எத்தனை பிசினஸ் ஓலையும் வருதா, அதனால வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு கேட்க தேவையில்லை. எவ்வளவு பிசினஸ் ஓலை வரவங்கள யூ வில் கெட் லாட் ஆஃப் பீப்புள் பிகம் ராயல் டீச்சர்ஸ். இன்னும் ஒருத்தர் ஆர்சிபிக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள அவர் ராயல்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மாசத்துக்குள்ள 15 மாசத்துக்குள்ள அவர் டெக்னிக்கல் வந்துடும். அங்க வந்து வேகன்சி யாரும் பார்க்கறது, உங்க டீம்ல எத்தனை பிசினஸ் ஓலை வராங்களா. ஸோ try to increase business volume in a genuine way. The achievers will be made. அப்புறம் ஸ்டார் கோல்டுக்கு நமக்கு தெரியும் 4.5% கமிஷன் கிடைக்கும். 25,000 ரூபாய் எப்போ மந்த்லி கமிஷன் வர மாதிரி இருக்கும். தென் பிளாட்டினம் 6%, ஸ்டார் பிளாட்டினுக்கு 8%. அந்த மாதிரி 4 ராயல்டி லெவல்ஸ் இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலதான் டெக்னிக்கல் அச்சீவர் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அச்சீவர் தான் ஸ்டார் பிளாட்டினம் லெவல்ல கண்டினியூவா 3 மாசம் இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இதுல வந்து எந்த லெவலும், அதாவது ராயல்டி லெவலு, ராயல்டியில இருந்து பார்க்கும்போது ஒரே டைம்ல வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து பின்னுக்கு வந்தா அவர் வந்து பின் அச்சீவ்னு சொல்ல முடியாது. ஃபவுண்டர் ராயல்டி 4 ஸ்டேஜ், கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம். இந்த 4 லெவலுக்கும் எந்த மாசம் அவரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த லெவலுக்கு வருவாங்களோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ளே 3 times more they have to maintain the level. Then only they will be recognized with the pin. Otherwise they will be known as founder gold, founder star gold, founder platinum. பட் நம்ம வந்து அப்படியே சொல்ல பழக்கம் கிடையாது. பட் நீங்க சைட்டு பார்க்கும்போது அப்படியே இருக்கு. நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் லெவல் பின்னுக்கு வந்திருக்கா, அதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள இந்த லெவலுக்கு வரணும். அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த லெவலுக்கு வர முடியலனால் ஸோ லாஸ்ட் நீங்க எப்போ வந்திருக்கு அதில் எகெயின் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ யுவர் சீனியர் வில் பி லூசிங். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அச்சீவர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு வாட்டி வந்துச்சு, தே ஆர் நாட் மெயின்டைனிங், தே ஆர் நாட் ஆதரைஸ் ஃபார் த ஆக்சுவல் பின். அவருக்கு வந்து கம்பெனி போனாலும் பின்னும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் பிளாட்டினத்துக்கு 3 மாசம் கண்டினியூ மெயின் பண்ணணும். மற்ற லெவலுக்கு வந்து கண்டினியூ மெயின் பண்ணதில்லை. 6 மாசத்துக்குள்ள 3 வாட்டி வந்தா போதும். பட் ஸ்டார் பிளாட்டினத்துக்கு கண்டினியூவா, அதாவது ஜனவரி வந்தா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி 3 மாசம் வந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து பேல் லெவலுக்கு போக முடியும் 5 lakhs வரும்போது. அதுக்கு முன்னாடி 5 lakhs ஒன்னாலும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி 5 lakhs வரும்போது பேல்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது சின்ன சைட்ல 5 lakhs வரும்போது தான் பேல். பெரிய சைடு எவ்வளவு இருந்தாலும் 1 கோடி இருந்தாலும் சின்ன சைட்ல 5 லட்சம் வந்தா மட்டும்தான் பேல். அப்புறம் அது வந்து 10 லட்சம் வரும்போது ஸ்டார் பேல். டெக்னிக்கல் அச்சீவருக்கு வந்து பேல வரும்போது பவர் சைட்ல இருந்து 1% எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். இப்போ ராயல்டி டிஃபரன்ஸுக்கு மேலே டெக்னிக்கல் போனஸ் 1% கிடைக்கும். ஸ்டார் பேல் ஆகும்போது 1.75. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5-6 டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருக்கிறேன். ஒரு 4-5 ஸ்டார் பேல் அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எமரால்டு 22 lakhs வரும்போது நமக்கு தெரியும் 2.5% டெக்னிக்கல் போனஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு எமரால்டு தான் இருக்கு. நம்ம பிரியப்பட்ட காமராஜ் சார் ஒரே ஒரு ஆளு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்பவும் கூட எமரால்டு இருக்கு. எமரால்டுக்கு தமிழ்நாடு எத்தனை வேகன்சி இருக்கும்? there are 8.5 crore people and எத்தனை 22 பிசினஸ் மூலம் உங்களுக்கு செகண்ட் சைட்ல உருவாக்க முடியும், அத்தனையே எமரால்டு வர முடியும். there is no limitation. ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கலெக்டர் தான் இருக்க முடியும். நோ மோர் வேகன்சிஸ். பட் எம்ராய்டரி எத்தனை வேண்டிலும் யூ கேன் கிரியேட். தென் 15th anniversary நான் டெல்லி போகும்போது ஆனிவர்சரி அட்டென்ட் பண்ணும்போது அந்த வருஷம் ஒன்லி 7 எமரால்ட்ஸ் வேர் ரெக்கக்னைஸ். தட் மீன்ஸ் ஹையஸ்ட் பின் வேர் எமரால்டு 7 மட்டும்தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது அந்த 7 இருந்து ஒரே ஒருத்தர் தான் ஸ்டார் எமரால்டுக்கு வந்தாங்க. 22 லட்சத்திலிருந்து 48 லட்சம்.
சிஆர்என் மூர்த்தி. அது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 16th anniversary த்ரூ அவுட் இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் ஸ்டார் எம்ராய்டுக்கு வந்தாங்க. 48 lakhs, 22 lakhs 48 lakhsக்கு. What is the jump? How much growth is there? அது வந்து சிஆர்என் மூர்த்தி அந்த ஒரு ஆள்லே ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்றது மாஜிக் அப்படி சொல்ல முடியாது. இட் இஸ் பிகாஸ் டிசி சார் சொன்ன மாதிரி சவுத் இந்தியா மக்களும் அவர் படிச்சவர் தான் சொல்லி கொடுத்தா அவருக்கு புரிஞ்ச விஷயம் அவருக்கு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும். தட்ஸ் ஆல். ஸோ நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன் கிவ்ஸ் ரிசல்ட். வி ஹாவ் டு ஆக்ட். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ். வீட்டுக்கு இருக்கிற டைம், தூங்குற டைம் கொஞ்சம் நம்ம ஆர்ட்ஸ் டெபாசிட் பண்ணக்கு கீப் கோயிங் ஆர்ட்ஸ் வில் க்ரோ. அப்புறம் ஸ்டார் எம்ராய்டுக்கு அப்புறம் ரூபி 1 crore பிசினஸ் சொல்ல வரும்போது நம்ம தமிழ்நாடுக்கு தலைவர் KM ரஞ்சித், யங் டைனாமிக் ஃபிலிம் ஸ்டார் மாதிரி, சூப்பர் ஸ்டார் மாதிரி என்ன சொல்ல முடியும், டெக்னாலஜிக்கல் ஜாயிண்ட், அப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி ஆர்சிமிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம நொட்டுச்சார்டுடைய கம்பெனி ஓனர் மிஸ்டர் பிரேம்சந்த் கோதா அவர் பார்க்கும்போது ரஞ்சித் இஸ் அ லவ் பர்சன் அப்படி சொன்னாங்க. இஸ் வெரி மச் வாட் யூ கால் என்ன சார் ஒரு லைக்கிங் பர்சன். எப்போ இன் சம்வேர் இன் 86 ரஞ்சித் சாருக்கு வந்து சோனல் சேல்ஸ்ல வந்து ரொம்ப அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கா அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சூப்பர் கேலிபர் பர்சன். The entire Tamil Nadu team is lucky. Not only entire Tamil Nadu, Kerala team, even RCM is lucky to have what you call ரஞ்சித் சார் மாதிரி ஒரு சூப்பர்மான ஆர்சிஎம்க்கு வடிச்சு நம்ம ஒரு என்ன சொல்றது, it is our luck. It's an asset to RCM, we can say. So he's a Ruby, and there are 2-3 more Rubies in my team in Kerala. அப்புறம் ரூபிக்கு மேலே ஸ்டார் ரூபி உங்களுக்கு தெரியும். There is only one star Ruby in South India. நம்ம கோஆர்டினேட்டர் சுஜித் சார். ஸோ நமக்கெல்லாம் வந்து ஆர்சிஎம் கொடுத்த நம்ம கோபகுமார் சார் பெங்களூர் இருக்காரு. அப்புறம் பெங்களூர் இருந்து எல்லா இடத்திலும் பிசினஸ் என்ன சொல்றது பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரூபி கோபகுமார் சார். பார்த்துருக்கும். போன மாசம் அவர் வந்து கேரளா கோட்டையத்து வந்தாங்க. ஒரு 1200+ தந்துருந்தாங்க. இப்போ 10ஆம் தேதி டே ஃபார் எஸ்டர்டே கண்ணூர்ல வந்தாங்க. அங்கேயும் ஒரு 1000க்கு மேலே. அவர் சூமுக்கு வந்தாலும் அங்கே 1000க்கு மேலே. ஸோ எவ்ரிவேர் wherever he goes, the business is flourishing. And after Corona time, first time he is visiting to Tamil Nadu also on 23rd and 24th. இந்த மீட்டிங்ல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேரே கண்டிப்பா எப்படியும் கை காலு கட்டி அந்த மீட்டிங் ஹாலில் கொண்டு வைங்க. அண்ட் தே ஆல் வில் பிகம் ரூபிஸ் அண்ட் எம்ராய்ட்ஸ் இன் யுவர் டீம். ஸோ அந்த டேட் மறக்காதாங்க. 23rd and 24th ஐ திங்க் தமிழ்நாடுல யூ ஆர் கோயிங் டு பி பிளஸ்டு பை அவர் ரூபி கோபகுமார் சார். ஸோ ரிமெம்பர் திஸ் டேட். ஒரு 10 பேரே, அது எல்லாரும் கூத்திட்டு போட தேவையில்லை. அவரே சொல்லிருக்கு, ஆர்சிஎம் இஸ் நாட் ஏ வாக்யூம் கிளீனர், இட்ஸ் எ ஃபில்டர். ஸோ சூட்டபிள் பர்சன். உங்களோட டீம்ல வந்து யாரு நம்ம என்ன சொல்றது கேலிபர் பர்சன், க்ளூஃபுல் பர்சன், ஆக்டிவ் பர்சன், யாரு வந்து டைம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா முடிஞ்ச 2 இடத்துலயும் கூட்டிட்டு போங்க. ஸோ எத்தனை மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணாங்க தட் மச் யுவர் பொட்டன்ஷியல் வில் இன்க்ரீஸ். ஓகே. ஸோ ரூபி, ஸ்டார் ரூபி, அதுக்கப்புறம் தான் சஃபேர். ஆர்சிஎம் ஹிஸ்டரியில வந்து ஒரு ஆனிவர்சரி ஒருத்தர் ஸ்டார் ரூபி வந்து நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து சஃபேர் ஆனா அந்த மாதிரி ஹிஸ்டரியே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் ஹேப்பன் ஃப்ரம் சவுத் இந்தியா, ஃப்ரம் கேரளா, சிஆர்என் மூர்த்தி. ஸோ ஹிஸ்டரிஸ் வில் கீப் ஹேப்பனிங் ஃப்ரம் சவுத் இந்தியா, நோ டவுட். சஃபேர் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. பட் சார் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பின் ஆன்வர்ட்ஸ் ஓர் இஸ் கோயிங் டு கம் யூ கான்ட் சே. பிகாஸ் யாரு ஆர்சிஎம்க்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அவருக்கே ஃபர்ஸ்ட் பின்னு கொடுக்க அப்படி இல்லை. யாரு பிசினஸோட உருவாக்கினா they are going to become the first person. So star sapphire irundhu sapphire, star sapphire, diamond, star diamond, adukapra endha pin varapora. Now company has started searching, means planning for next pin, because South India it is going to make history. More pins will come. They have to create new pin. I don't know for whom they are going to create pin. Clear? Pudu criteria they have to make. எத்தனை பிசினஸ் ஓடுறதுக்கு எந்த பின்னு கொடுக்க, அந்த பின்னுக்கு எந்த பெயர் வைக்கணும், இதெல்லாம் வந்து கம்பெனி ஒரே நாள்ல பண்ண முடியாது. they are planning for South India. So company is planning
in big way. Management is planning in big way. Are you planning big way or not? That is the condition. So RCM is giving lot of opportunities. நம்ம லைஃப்ல வந்து பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்காக company is ready, system is ready, leaders are ready, product is ready, outlet is ready, depot is ready, everything is ready. Are you ready to take the challenge? That's the only question. Get ready with your team. கொஞ்சம் ஜாஸ்தி தேவையில்லை, for at least for 2 years submit yourself. பட் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அது வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை மேக்ஸிமம் what you call quality time with RCM, and after 2 years you will see the wonder. இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை சார், அப்படிதான் நீங்க சொல்ல போறீங்க அப்புறம் ஆஃப்டர் 2 years. அதுதான் இப்ப எல்லாரும் சொல்றது. கேரளாவில் போன மாசம் கூட என்னோட டீம்ல 7 நியூ டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், 2 ஸ்டார்பெல், 2 எம்ராய்டு. பாருங்க, நம்ம எம்ராய்டு விஜயகுமார் சார் ஃப்ரம் கண்ணூர். I think he was attending the program for some time. If he is available, நமக்கு அவரை கேட்கலாம். You can ask him to give his what you call few words, because how he felt. அந்த மாதிரி சார் விஜயகுமார் சார் இருக்கீங்களா? So இருந்தாங்க. So if he is there, he will raise the hand. So thank you so much. We had a wonderful session. ரொம்ப சந்தோஷம். So நான் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. South India people are more educated and capable people. You have the responsibility to guide rest of India to success through RCM. Okay, all the best. God bless. Thank you, JRCM. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நண்பர்கள் நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவரை வாழ்த்தணும். அதற்கு அவருக்கு நம்ம எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேல கூட நமக்கு அவர் வந்து அருமையான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னா ஆர்சிஎம் பிசினஸ்ல சேல்ஸ் இல்லாம ஆர்சிஎம் பிசினஸ்ல பி வராது. ஜாயினிங்லேயே கொண்டாட முடியுமா? சரி, ஜாயினிங்லேயே வந்தாலும் 100% யூஸரா இருக்கணும். எல்லா ஜாயினிலும் 100% யூஸரா இருக்கணும். சரி, 100% யூஸரா இருக்கணும்னா அவங்களுக்கு 100% பொருள் கிடைக்கணுமே. அதுக்கு நமக்கு பெரிய ஸ்டோர் வேணும், மிகப்பெரிய அளவுல ஸ்டோர் வேணும். ஸ்டோர் வேணும்னா ஸ்டோர் நடத்துறவங்களுக்கு லாபம் வேணுமே. அதுக்கு நம்ம பெரிய அளவுல ஜாயினிங்கு, சேல்ஸு, டிஸ்பிளே வாலு, கிளப்ஸு இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணா அந்த 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 நம்ம எந்த 1.5 வேர்டு எடுக்கிறோமோ அந்த 1.5 வேர்டுல சேல்ஸ் அதிகமாகும். ஒரே நாள் 12 லட்சம் எல்லாம் சேல் ஆயிருக்குன்னு சொன்னா அப்போ அந்த கடையில நிறைய பொருள் கிடைக்குது, போறவங்க எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. நம்மகிட்ட 200 கஸ்டமர் தான் இருக்கிறாங்க. அந்த 200 பேரும் 100% பர்ச்சேஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு சொன்னா நிறைய பொருள் அங்க இருக்கணும். அருமையான தகவல்களை சார் கொடுத்தாரு, நிறைய பாயிண்ட்ஸ். அதே மாதிரி பின் லெவல்ஸ் ஒன்ன கூட உள்ள ஃப்ரம் த வெரி பிகினிங் எல்லா காரியங்களையும் பேசி இன்னைக்கு கூட்டத்தில் அட்டன் பண்ண ஒரு ஆள் கூட வந்து தப்பா ஆர்சிஎம் பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, அவர் போட்டு காட்டின மார்க்கெட்டிங் பிளான்ல பாருங்க, அவர் 2 லெக் தான் போட்டு காட்டினார். மூர்த்தி சார் வந்து சப்பையர் ஆயிருக்காரு 2 லெக்ல. டைமண்ட் சுரந்தரவாட்ஸ் வந்து டைமண்ட் ஆயிருக்காரு 2 லெக்ல. ஸ்டார் டைமண்ட் நம்முடைய ஓபி ரவி சர்மா 2 லெக்ல தான் ஸ்டார் டைமண்ட் ஆயிருக்காரு. இப்போ கம்பெனி 4 லெக் பிளான் கொடுத்திருந்தா கூட நம்ம நடக்கிறது 2 லெக்ல தான் நடக்கிறோம். ஆரம்பிக்கும் போது 2ல ஆரம்பிச்சு பெருசான பிற்பாடு 2 4 ஆக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எடுத்த உடனே 4 லெக்ல 4 கால் பாய்ச்சலாம் போக முடியாது. போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பெரிய பிசினஸ் பில்ட் பண்ண முடியாதுங்கிறத நம்முடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், லீடருங்க, நமக்கு முன்னாடி போறவங்க சொல்லி கொடுக்குற விஷயம். வெற்றியாளர்கள் சொல்லி கொடுக்கறத நான் மறுத்து நம்ம பண்ண போனா நான் 2 லெக்ல தான் பண்றேன், நான் 3 லெக் போர்டில். அதே மாதிரி எனக்கு மேல இருக்கிற ரஞ்சித் சாருக்கு 2 லெக் தான், சுஜித் சாருக்கு 2 லெக் தான். அதுதான் போட்டு காட்டினார். அவரோட மார்க்கெட்டிங் பிளான் ஒரு சப்பையர், கிட்டத்தட்ட மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ற ஒரு லீடர் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் 2 லெக் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போதுமானு கேட்டா மற்றதுல எல்லாம் பைனரி 2 லெக் தப்பு. பட் இது பைனரி கிடையாது, இது ஃபயர் மேட்ச் கிடையாது, இது வந்து டிஃபரெண்ட் கமிஷன். இந்த டிஃபரெண்ட் கமிஷன் 2க்கும் அதே தான், 3க்கும் அதே தான், 4க்கும் அதே தான். டிஃபரெண்ட் கமிஷனை உருவாக்குறது நம்முடைய வேலை. 2லயே கூட அதே கமிஷன் நம்ம எடுத்துட முடியும். எனவே அருமையான பிளான் சொன்னாரு. பிளான்ல சூப்பர். அதே மாதிரி பின் லெவல், வைட்டலை வந்து லெவல்னு தான் சொல்லணும். பின்னு வந்து ஸ்டாருக்கு மேல இருக்கிறதா பின்னு, அதுதான் கம்பெனி பின்னு. வைட்டல் வந்து லெவல், அவங்களுக்கு வந்து வைட்டல் லெவலுக்கு பின்னு, அதை வந்து பின்னுன்னு சொல்றது இல்லை, வைட்டல் லெவல் அச்சீவர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். அது நம்ம நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், டீம்ல நிறைய பேருக்கு உருவாக்கிட்டு இருக்கிறோம்.
வைட்டல் லெவலுங்கிறது எதுக்காகன்னு கேட்டா அவங்க இவ்வளவு பண்ணுனா இப்படி ஒரு ரெகக்னேஷன் பாராட்டு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள். அது மட்டுமல்ல, நமக்கு இன்றைய கூட்டத்துல கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவு இருக்கும். ஆர்சிஎம் நம்ம கத்துக்கிட்டு உள்ள வந்த அப்புறம் தான் கத்துக்கிறோம். கத்துக்கிட்ட பிற்பாடு நாம் அதை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்ட பிற்பாடு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எனவே வெற்றியாளர்கள் போற பாதையை நம்ம அப்படியே பின்தொடர்வோம். கண்டிப்பா மூர்த்தி சாருடைய பாதையை பின்தொடர்ந்தா நாமளும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சிஆர்என் சார். ஆல் தி பெஸ்ட். சப்பையர் மட்டுமல்ல, அவரு கண்டிப்பா அவர் டைமண்ட் அடிக்க போறாரு. சப்பையர் ஆன பிற்பாடு கூட அவருக்குள்ள ஒரு தாழ்மை, நான் தான் டைமண்ட் ஆகணும்னு கிடையாது, யார் வேணாலும் ஆகலாம். காரணம், யாருக்கு இந்த பின்னு கொடுத்து யார் வேணாலும் பிசினஸ் வேல்யூ பண்ணணும்னா அவங்க பண்ண முடியும். நல்ல ஒரு அருமையான கருத்து. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி நண்பர்களே. ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்கிறார் ராவணி மியூசிக் சுகுமார். ஆனா வாங்கண்ணா. ஆனா உங்களை அட்மிட் பண்ணியாச்சு. ஐயா மகிழ்ச்சியான வணக்கம். உண்மையில அப்ளைனுக்கும் அசோசியேட் ரொம்ப நன்றிகள். விசில் கண்ணன் காமராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே ரஞ்சித் சார் வந்து நம்ம சஃபையர் சார் சொன்னாரு, 5 ஃபிலிம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாரு. கூட நான் அவர் வந்து ஸ்மைலிங் ஸ்டார் யாரு, ரஞ்சித் சார். ஆனா அதோடைய பிக் ஸ்டார் யாருன்னா நம்மளுடைய சஃபையர் சிஆர் மூர்த்தி சார் தான். அவர் தான் சஃபையர் பிக் ஸ்டார், பெரிய ஸ்டார், சூப்பர். அவர் பாருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்னைக்கு சொன்னது பாத்தீங்கன்னா அப்படியே தரமா இருக்கு. ஏபிசிடி இசட் வரல எப்படி சொல்லணுமோ அந்த இசட் வரல சொல்லிட்டாரு. இன்னைக்கு அந்த அவர் வந்து அதை பார்த்து நம்ம இதை கத்துக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வரும். அவர் பாத்தீங்களா எவ்வளவு அன்பா, அழகா, அடக்கமா, ஆசையா அந்த சிரிச்சக்கும்போது ஒரு பழமை சொல்லும், வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அன்பா அழகா சொல்லும் போது அந்த பிசினஸ் பண்றேன்னு ஆசை வெறித்தனம் எல்லாருக்குமே வந்துடும். ஆனா இதை தாண்டி யாரும் அந்த பிசினஸ் பண்றது தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைச்சது ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. ஒரு பின் லெவல்ல இருந்து ஒரு நியூட்ரி சார்ஜ் செயல் பண்ணது, ஒரு டிஸ்பிளே லெவல் எடுத்து போறதுல இருந்து ஒரு மீட்டிங் வந்து இன்னைக்கு நானே டிஸ்பிளே லெவலில் மினிமம் 40,000 50,000 ருபீஸ் மேல வச்சிருக்கேன் சார். வீட்டுல வந்து ஹோம் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு கொடுக்குறேன். வீட்டுக்கு போகும்போது 3 பேக் எடுத்து போவேன். நான் போட்டோஸ் காமிக்கிறேன். எடுத்து போய் பேசும்போது அவ்வளவு சக்சஸ் பண்றேன். மினிமம் 3,000 ருபீஸ் சேல்ஸ் இல்லாம, அதுவும் எம்ஆர்பில வராம இருப்பேன். இதுல ட்ரைனிங் எப்படின்னா நம்ம கோபகுமார் சாரு, நம்ம சஃபையர் சார் இவங்களாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது யாரு கேட்கறாங்களோ நல்லா இருக்கும். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய பிரேக் தான் சார், பெரிய ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி. இதை வந்து சொல்லக்கூடாது. அவ்வளவு ரசிச்சு பார்த்தா அவர் டைரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டைரியில வந்து அவர் சொன்னது ஒவ்வொன்றும் எழுதி வச்சிருக்கேன். அதனால வந்து இவ்வளவு அருமையான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாரு. இது வந்து மனைவி இதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரணுவேன், நண்பர்கள் கடவுள் கொடுத்தா வருவேன். இன்னைக்கு நம்ம சஃபையர் சாரு, கோபகுமார் சாரு, ரஞ்சித் சாரு, நமக்கு காமராஜ் இவங்கெல்லாம் கிடைச்சி வந்து ரொம்ப கடவுள் கொடுத்தா வரும். உண்மையில என்னுடைய இதுல வந்து 5 பியூசி இருக்கு சார். ஒவ்வொரு பியூஸும் சூப்பரா பண்றாங்க. அவங்க பியூசி ஓனர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட அசோசியேட் இருக்கா பாத்தீங்களா, முத்தா வேலை செய்யறாங்க சார். ரொம்ப டேலண்டா பண்றாங்க. உண்மையில அவங்கள பாராட்ட. முந்தானத்தோட கோயம்புத்தூர்ல போய் மீட்டிங் நடத்திட்டு வந்து அவ்வளவு செம்மையா இருக்கு. இந்த மாசம் அடுத்த ஸ்டீபன் பியூசி ஓபன் பண்ண போறாங்க. ஆனால் உண்மையிலே நான் வந்து இப்போ எப்படி சொல்றேன், அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆர்சிஎம் 24 மணி நேரம் மேல இருக்கேன். இதுக்கு கத்து கொடுத்த கோபகுமார், சுஜித் சார், வினோத்குமார் சார், ரஞ்சித் சாரு, இன்னும் மெயின் டிஜி சாப்ரா இருக்கு. இவ்வளவு பொறுமையா இருந்து எவ்வளவு அழகா பிசினஸ் எடுத்து போயிட்டு எல்லாரும் தமிழ்நாட்டை இந்தியா ஃபுல்லா வாழ வைக்கிறார் பாத்தீங்களா. அவர் காலை வந்து நான் தொட்டு வணங்குறேன். டிஜி சாப்ரா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உலகத்துல இனிமேல் அவர் மாதிரி யாரும் பிறக்க மாட்டாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த என்னை இந்த ஆர்சிஎம்ல அழகுபடுத்த என்னுடைய குருநாதர் பொன் குணசேகர் அவர்களுக்கும், என்னுடைய அசோசியேட்கள் உண்மையில பாபு சார், ராஜு சார், மோகன்மூர்த்தி சார், கோதை திலீப் குமார், கோமலிடம், ஜீத்து, ராம்குமார், கவிதா ராம்குமார். உண்மையிலே நான் இந்த பின் லெவல்ல இருக்கிறேன்னா இந்த அசோசியேட் வந்து வாழ வச்சாங்க. டைமண்ட் சார் மீட்டிங்ல சொன்னாரு, யாரு உங்க பேரை நிறைய நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா, நீங்க பெரிய ஆளா வருவீங்க சார். அதனால சொன்னதுக்காக இவ்வளவு பேர் என்னுடைய பேரை வந்து மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சஃபையர் சார். கண்டிப்பா நான் இந்த வருஷத்துக்குள்ள பெரிய பின் லெவல்ல வந்து காட்டி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கினேன் சார். ரொம்ப நன்றி. வாழ்த்து கொடுத்த காமராஜ் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி மிஸ்டர் சார். ஆல் தி பெஸ்ட். அற்புதமான வாழ்த்துறை வழங்கினாரு. உண்மை, நம்ம மற்றவங்களை வந்து திட்டும் போது கோபப்படுறாங்க, வாழ்த்தும் போது மகிழ்ச்சி அடைகிறாங்க. வாழ்த்துங்கிறது வந்து கண்டிப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தும் போது அது வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், நம்முடைய எக்ஸ்பிரஷன். அது ரொம்ப அருமையா சொன்னார் மிஸ் சார். வாழ்த்துக்கள். வேற யாரும் உங்களுடைய நேரம் நமக்கு 15 கூட ஆயிடுச்சு, 4 கூட ஆயிடுச்சு. அதனால எல்லாருடைய சார்பாகவும்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சபேர் சாருடைய கூட்டம்னாலே நமக்கு அது ஒரு உற்சாகம். கண்டிப்பா நாம நான் இன்னைக்கு முக்கியமா போக வேண்டிய எந்த ஒரு வேலையும் நான் எடுத்துக்கல. இன்னைக்கு அந்த தொடர்ந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸா கேட்டோம். காரணம் என்னன்னா, அவர் எந்த பாதையில போயிருக்காரோ அந்த பாதையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நாங்க ஒரு நாள் கூட எங்களுடைய அப்ளைங் லீடர் சொன்னதுக்கு நாங்க மறுத்து பேசுறது இல்ல. ஒதுக்கி போனதும் இல்ல. ஏன்னா அவங்க சொன்னதை பின்பற்றணும். தொடர்ந்து பின்னுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். எத்தனையோ அச்சீவர்களை, எத்தனையோ எமரால்டுகளை, எத்தனையோ ஸ்டார் ரூபிகளை, எத்தனையோ ஸ்டார் பின் அச்சீவர்களை, எத்தனையோ ஸ்டார் கோல்டுகளை உருவாக்கின ஒரு லீடர். ஆகையினால் அவருடைய பாதை கண்டிப்பா நமக்கு வெற்றி பாதையா இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நல்ல ஒரு கிளாப்ஸோட நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நாளை கூட்டம் நம்முடைய ஆவடி மீசை சுகுமார் உடைய கூட்டம் நாளைக்கு. ஆகையினால நாளைக்கு 2 to 4 மீட்டிங் ரொம்ப கிராண்டா இருக்கும். மீசை சுகுமார் சார் அவரு எல்லாரையும் வாழ்த்தி எல்லாத்தையும் போற்றி பேசக்கூடிய நபர் தான். ஆனா நாளைக்கு அவர் அதை பண்ண போறது இல்லை. நாளைக்கு இந்த சேல்ஸை தான் பேச போறார். அவர் சேல்ஸ்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறாரு, சேல்ஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குது, சேல்ஸ் பண்ணலன்னா எங்க இருக்குது ஆர்சிஎம், அதைத்தான் பேச போறாரு அவர். ஆகையினால நாளைக்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் தான் டோட்டலா. நிறைய பாயிண்ட்ஸோட வர்றாரு, நிறைய எவிடன்ஸோட வர்றாரு, நிறைய ப்ரிப்பரேஷனோட வர்றாரு. நாளைக்கு அவருடைய விஸ்வரூபத்தை பார்க்க போறீங்க. ஆவடி மீசை சுகுமார் நாளைக்கு வானத்துக்கு பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து காமிக்க போறார். அவரை இவரா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாளை கூட்டம் இருக்கும். ஒட்டுமொத்த டீமும் அதுல பங்கெடுப்போம். இன்னைக்கு பேசின நம்முடைய சபேர் சாருடைய தகவல்களையும் சேர்த்து கொள்வார். அதுல அவருக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடலாம். ஜெய்ஆர்சிஎம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம் சார். வாழ்த்துக்கள். ஜெய்ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். ஜெய்ஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். ஜெய்ஆர்சிஎம் சார். ஜெய்ஆர்சிஎம் சார். ஜெய்ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம் சார். வாழ்க ஆர்சிஎம் ஐயா, வாழ்க ஆர்சிஎம். ஜெய்ஆர்சிஎம் குட் ஆர்சிஎம்.